நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் எதிர்த்தொண்ட தொகைமுன் பணித்த திருவாலன் வாசமலர்மன் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்கு சீர்திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிகுன்றைவால் சேக்கிழாரடி சென்னியிருத்துவாம். எல்லாம் வல்லம் பெருமான் அருள்தரும் பன்னார்மொழியமிடமர் திருநாவுடையாருடைய திருவடியை வணங்கி அருள்தரும் அன்னபூரணி தாயார் உணவர் கைலாசநாத பெருமானுடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை முக்கரணங்களாலே வணங்கி உரையாசிரியர் சிவக்கணியாருடைய திருவடிகளை நேல நினைந்து அடியனுடைய ஞானாசிரிய பெருந்தகையாருடைய திருவடிகளை மனமொழி மைகளாலை வணங்கி எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடியில் எல்லாம் மனம் மொழி மைகளாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனைய செல்வர்களே, நம்முடைய நாவுக்கரசு பெருமானால் திருவதிகளை ஆட்கொள்ளப்பட்டு அங்கு சமணர்களுடைய சூழ்ச்சிகளெல்லாம் வென்று கரையேறிய குப்பத்திலிருந்து திரு பாதிரிப்புலியூர் வழிபாடு செய்து கொண்டு அப்படியே அந்த நடுநாட்டு தலங்களையெல்லாம் வழிபாடு செய்து கொண்டு வருகிறார். திரும்ப மீண்டும் 2வது முறையாக திருவதிகை வந்து அங்கே பதிகம் பாடியதையெல்லாம் சென்ற வகுப்பில் நம்ம மிகச் சிறப்பாக பார்த்தோம். இன்று நமக்கு 147வது திருப்பாடல் நம்ம பார்க்கிறோம். 147வது திருப்பாட்டு. இந்நாளில் திருப்பணிகள் செய்கின்ற இந்தமிழுக்கு மன்னான வாகிச திருமுனையும் மதிச்சடை மேல் பன்னாகம் அணிந்தவர்தம் பதிபளவும் சென்றிறைஞ்சி சொல்நாமத் தமிழ் புனைந்து தொண்டு செய்வான் தொடர்ந்து எழுவார். இந்நாளில் திருப்பணிகள் செய்கின்ற இப்படி இந்த நாட்களிலே பெருமானுக்கு திருப்பணிகள் செய்கின்ற இனிய தமிழினுக்கு அரசராகிய வாகிச திருமுனிவர்னர் இந்தமிழுக்கு மன்னனான இன்தமிழுக்கு மன்னானன்னு இருக்குது அப்படின்னா மன்னனானன்னு நம்ம படிக்கணும். ஆமாம், இன்தமிழுக்கு மன்னான அப்படின்ருக்கு. மன்னனான அப்படி தமிழுக்கு மன்னனாக இருக்க அதை எனக்கு அவருக்கு பேர் என்ன, தமிழுக்கு அரசர், தமிழ் மன்னர் இல்லையா. நாவினுக்கு மன்னர் அப்படின்னு சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். நாவினுக்கு மன்னர் எதிரே நன்னி இருந்தார் விண்ணின் மேல் தாவும் புல்லும் மண்கிழிக்கும் ஏனமும் காண்பறியவர்தாம் திருப்பைஞ்சிலியில் சொல்கிறார். நாவினுக்கு மன்னர், அதே மாதிரி தமிழுக்கு மன்னர், தமிழ் ஆலியார் அப்படின்னு சொல்லி கைலாயத்தில் சொல்கிறார். அங்கே மானசரோவரில் தமிழ் ஆலியார் என்று சொல்கிறார். தமிழ் ஆலியார்னால் தமிழ் அவன் அதாவது உடல் உறுப்புகள் எல்லாம் அழிந்த நிலையிலும் அவருக்கு இருந்த அந்த தமிழ் உணர்வு மட்டும் அழியலையா. அதனால் சேக்கிழார் பெருமான் அந்த உடம்பு உறுப்பெல்லாம் அழிந்து உணர்வற்ற நிலையில் கிடக்கின்ற பொழுது அப்போ என்ன சொல்கிறாருன்னா தமிழ் ஆலியார் அப்படின்னு சொல்லுவார். அது எங்கே சொல்கிறார், மானசரோவரில் அந்த அங்கங்களெல்லாம் சிதைந்து கிடக்கின்ற பொழுது அங்கே சொல்வார். அதே மாதிரி தமிழ் மன்னர் ஞானசம்பந்த பிள்ளையாருக்கு தமிழ் ஆகரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழோடு சேர்த்து அதிகமாக சொல்லப்பட்டதை ஞானசம்பந்த பெருமானைத்தான் சேக்கிழார் பெருமான் சொல்லியிருப்பார். தமிழ் ஆகரர் அருந்தமிழ் ஆகரர் சரிதை அவர்பாதம் தரும் பரிசால் அறிந்தபடி உரை செய்வோம் என்று சொல்லி கடைசி பாட்டில் சொல்கிறார். அருந்தமிழ் ஆகரர் சருதை அப்படின்னு சொல்லி தமிழ் ஆகரர் அப்படின்னு சொல்கிறார். நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகளை சொல்லுகின்ற பொழுது தமிழ்நாதன் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி பல இடங்களில் நம்ம தமிழோடு சேர்த்து நம்முடைய அருளாளர்களை மூவர் பெருமக்களையுமே சேக்கிழார் பெருமான் சொல்லியிருக்கிறார். இங்கே தமிழ் மன்னர் அப்படின்னு சொல்லி இந்தமிழுக்கு மன்னரான வாகிச திருமுனியும் என்று சொல்கிறார். அப்படி தமிழனுக்கு அரசராகிய வாகிச திருமுனிவரும் பிறையை சூடிய சடையின் மேல் பாம்பினை அணைந்த பெருமான் எழுந்தருளி இருக்கும் தலங்கள் பலவற்றையும் போய் வணங்கி அங்கே இருக்கக்கூடிய பல தலங்களை எல்லாம் வழிபாடு செய்து கொண்டு அப்படியெல்லாம் அவங்கெல்லாம் நாயன்மார்கள்லாம் எப்படின்னா ஒரு தலத்திலிருந்து இன்னொரு தலத்துக்கு செல்லுகின்ற பொழுது வழியில் இருக்கக்கூடிய பதியை வழிபாடு செய்து கொண்டு தான் போனாங்க. நம்ம எல்லாம் அப்படி இல்லை, இந்த கோயிலுக்கு போகணுன்னா அந்த கோயிலுக்கு மட்டும் நாம் போவோம். அது குறிப்பிட்ட நேரத்தில் போக வேண்டிய சூழல் இல்லைங்களா. நடை அடைச்சிருவாங்க, பல காலங்கள் விரயமாகும். அப்படிங்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம், அந்த கோயிலுக்கு போகணுன்னா அந்த கோயிலுக்கு மட்டும் போகிறோம். அவங்கெல்லாம் அப்படி அல்ல, வழிநடையாக சென்று வழியில் இருக்கக்கூடிய தலங்களையெல்லாம் வழிபாடு செய்து கொண்டு தான் போவாங்க. இப்போ நம்பிகளுக்கு தில்லை போகணுங்கிற எண்ணம் வந்துருச்சு. எங்கே வந்தது, நம்பிகளுக்கு தில்லை போகணுங்கிற எண்ணம் எங்கே வந்ததுன்னா துறையூரில் வந்தது இல்லையா. நிறுத்தனார் திருக்கூத்து தொழுவதற்கு நினைவுற்றார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். அது வரைக்கும் அவருக்கு தில்லை போகலாங்கிற எண்ணமே கிடையாது. வெண்ணெய்நல்லூரில் ஆட்கொண்ட பொழுது அவர் பாட்டுக்கு போகிறார்.
அப்படியே பெருமான் வந்து அவருக்கு இட்ட பணி என்ன? தமிழால் பாடுவது தான் சுந்தரருக்கு இட்ட பணி. அப்படியே இப்போ தலங்கோல் சோறு சென்று பாட சொல்கிறாரு. அப்படியே பாடிக்கொண்டு வருகிறார். அவருக்கு அங்கேருந்து நேராக ஆட்கொண்டது வெண்ணெய்நல்லூரில். அதற்கு பிறகு நாவலூர் போகிறார். நாவலூர் பெருமானை பணிந்து அங்கே கோவலன் நான்முகி பதிகத்தை பாடி திருத்துறையூர் போகிறார். திருத்துறையூரில் வழிபாடு செய்கின்ற வரைக்கும் தில்லை போகணும்னு அவருக்கு தெரியாது. தில்லை போகணுங்கிற எண்ணமே அவருக்கு இல்லை. அங்கே தவநெறி கிடைத்ததுக்கு பிறகு தான் அவருக்கு தில்லை போகணுன்னு சாமி அந்த எண்ணத்தை கொடுக்குறார். அதற்கு பிறகு நேராக தில்லை போக வேண்டியது தானே, அப்படியெல்லாம் போகலை. என்ன பண்ணார்? வழியில் இருக்கக்கூடிய தலங்களை எல்லாம் வழிபாடு செய்து கொண்டு செல்லுகின்ற பொழுது தான் அதிகை வழிபாடு செய்கிறதுக்கு செல்லுகின்ற பொழுது உள்ளே போகிறதில்ல, சித்தவட மடத்தில் தங்குறார். அதிகை வழிபாடு செய்து அதற்கு பிறகு அவர் திருவதிகையிலிருந்து நேராக எங்கே போகிறார் அப்படின்னா நம்முடைய அந்த திருமானைக்குழி போகிறார். திருமானைக்குழி வழிபாடு செய்து கொண்டு திணைநகர் போகிறார். திருத்திணைநகர் வழிபாடு செய்து கொண்டு அதற்கு பிறகு தான் தில்லையம்பதி போகிறார். அப்போ வழியில் இருக்க ஒரு தலத்தை வழிபாடு செய்யணுங்கிற எண்ணம் இருந்தாலும் கூட செல்லுகின்ற பொழுது வழியில் இருக்கக்கூடிய தலங்களையும் வழிபாடு செய்து கொண்டு தான் நம்ம பெரியவங்க அப்படி யாத்திரையாக போயிருக்கிறாங்க. இன்றைய காலகட்டத்தில் நமக்கு அது இயலாத காரியம், அதனால் நம்ம அப்படி செல்ல முடியாது. இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் இப்போ சீர்காழியெல்லாம் தாண்டுற பொழுது சீர்காழி ஞானசம்பந்த பெருமான் திருவடி வணங்கிட்டு போகணும்னு மனசுலையாவது நினைக்கணும். அதே மாதிரி அந்த ஆமூர் வழியாக செல்லுகின்ற பொழுது நாவுக்கரசு பெருமானுடைய அந்த திருவடியை வணங்கிட்டாவது நம்ம போகணும். அது மாதிரி நம்முடைய திருநாவலூர் செல்லுகின்ற பொழுது நம்பிகளுடைய திருவடியை நினச்சாவது பார்க்கணும். குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது அப்படியாவது அவங்களுடைய திருவடியை மனசில் நினச்சிட்டாவது நம்ம போகணும் அந்த வழியாக செல்லுகின்ற பொழுது. இப்போ நம்முடைய நாவுக்கரசு பெருமான் அந்த வழியில் இருக்கக்கூடிய தலங்களை எல்லாம் பலவற்றையும் போய் வணங்கி அவரது நாமம் சொல்லி துதிக்கும் திருப்பதியங்களை பாடி தொண்டு செய்யும் பொருட்டு தொடர்ந்து எழுவாராகி என்று சொல்லி அப்படியே அந்த பெருமானுடைய திருநாமங்களை சொல்லி அப்படி திருநாமங்களை சொல்லி அந்த பெருமானை வழிபாடு செய்து கொண்டு இப்படி போகிறார். இப்படி இந்நாளில் அப்படின்னா குணபரன் வந்து சிவபெருமானை அடைந்த குணபரீச்சரம் எடுத்த செய்தி நிகழ்ந்த நாளில் அந்த அரசன் வந்து குணபரீச்சரம் என்று சொல்லக்கூடிய அந்த குணபரன் என்று சொல்லக்கூடிய அரசன் வந்து குணபர வீச்சரம் எடுத்ததுக்கு பிறகு அந்த நாட்களில் வந்து இந்த மாதிரி எல்லாம் ஒரு வழிபாடு செய்து கொண்டு போகிறார். திருப்பணி மனத்தாலும் என்ன சொல்ல திருப்பணிகள் செய்கின்ற இந்தமிழுக்கு மன்னனான வாகிச திருமுனியினர். அதாவது திருப்பணி மனத்தாலும் வாக்காலும் காயத்தாலும் செய்தனர். மனத்தால் செய்வது ஒன்று, அப்புறம் வாக்கினால் செய்வது, அதான் திருமுறைகள் பாடுறது இல்லைங்களா. அப்போ ஈரின்றியலும் திருவாசகம் அப்படிம்பார். எங்கள் ஆட்கொண்ட பொழுதே திருவதியிலே சொல்கிறார், ஈரின்றியலும் திருவாசகம்னார். திருவாசகம்னு என்ன? திருவாசகம்னா மணிவாசக பெருமான் பாடியது மட்டுமல்ல, நம்முடைய அருளாளர்களுடைய திருவாக்கிலிருந்து உதித்தது எல்லாமே தேவார திருமுறை எல்லாமே திருவாசகம். திருன்னா என்ன? இறைவனை பற்றிய சொல் மாலைகள், அதுதான் அப்படி திருவாசகம் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி மனத்தாலும் வாக்காலும் காயத்தாலும் செய்த உடம்பால் செய்யக்கூடியது உழவாரப்பணி, இது மாதிரி மலர் தொண்டுகள், இது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடியது உடம்பால். இப்போ 3 பணிகளுமே எந்த ஒன்றை விட ஒன்று குறைந்தது அப்படின்லாம் நம்ம பார்க்கக்கூடாது, எல்லாமே உயர்ந்த பணி தான் என்று சொல்லி அப்படி 3 பணிகளும் செய்து கொண்டிருக்கிறார். இந்தமிழுக்கு மண் இனிய தமிழுக்கு அரசு என்று சொல்கிறார். இனிமையாவது ஒப்பற்ற துன்பம் சிறிதும் கலவாத வீட்டினம் பெற வழிகாட்டுவது. அதாவது எல்லா தமிழுமே நமக்கு வீடு பேற்றை கொடுத்தராது. நம்முடைய அருளாளர்கள் பாடிய அந்த தெய்வத்தமிழ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, திருமுறை தமிழ், அதுதான் நமக்கு வீடு பேற்றை கொடுக்கும். மற்றதெல்லாம் இன்றைக்கி எவனோ எழுதுனதெல்லாம் செம்மொழி அது இதுன்ட்டு போட்டிருக்கிறாங்க, அதையெல்லாம் படித்தா நமக்கு ஒன்றும் கிடைக்காது. நமக்கு வீடு பேற்றை கொடுக்கக்கூடிய தமிழ் என்னென்னா ஞானம் வளர்ந்த மேன்மை தெய்வத்தமிழ். அது எது? தேவார திருவாசகங்கள் தான். தேவாரம் தான் அதுலேயும் வந்து குறிப்பாக சொல்லணும்னா தேவாரம் தான் ஞானம் வளர்ந்த மேன்மை தெய்வத்தமிழ் அப்படின்னார் சேக்கிழார் பெருமான். அதுதான் நமக்கு வீடு பேற்றை கொடுக்குமே ஒழிய தமிழ்னு இருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு வீடு பேற்றை கொடுக்குங்கிறது கருத்து இல்லை. அதான் இங்கே அதான் சொல்கிறார். அப்படி இந்தமிழுக்கு மண் அந்த செம்மொழியில் சேர்த்துனதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே அது நினச்சாவே நமக்கு வந்து எரிச்சலாக இருக்கும். ஆமாம், பரவாயில்ல, நல்ல வேலை அதில் எல்லாம் கொண்டு போய் நம்ம இந்த தெய்வத்தமிழை சேர்க்காமல் இருந்தது தான் பரவாயில்ல. அதான் இறைவனுடைய திருவருள் கருணைன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், சின்னக்கா எழுதுனதை எல்லாம் கொண்டு போய் செம்மொழின்னு சேர்த்துருக்குறாங்க. அதோடு கொண்டு போய் நம்ம ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசர் பாடினதை கொண்டு போய் சேர்க்கலாமா? அப்படியெல்லாம் செய்யலாமா? அதெல்லாம் செம்மொழியா? ஆமாம், தமிழுக்கே சோறு ஓட்டன்னு சொன்னான் ஒருத்தன், அவன் பாடினதெல்லாம் செம்மொழியா? பரவாயில்ல, சேர்க்கா இருந்தது தான் நல்லது. ஆமாம், அதோடு கொண்டு போய் இதை சேர்த்து இதனுடைய பேரையும் கெடுக்கிறதுக்கு பதிலாக
இதெல்லாம் என்றைக்கும் வந்து யாரும் தொட முடியாது. அதை தொடருது அப்படின்னா அதுக்கு தவம் செஞ்சுருக்கணும் இல்லைங்களா? அதுக்கு யாராவது ஒருத்தர் வருவாங்க. அதெல்லாம் தனியாக தொகுக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு வருவாங்க. இந்த தெய்வத்தமிழை எல்லாம் ஒன்றாக தொகுப்பதற்கு யாராவது ஒருத்தர், அது பிரபந்தமாக இருந்தாலும் சரி, நம்முடைய தேவார திருமுறைகளாக இருந்தாலும் சரி, இதையெல்லாம் தொகுக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் சாமி வச்சுருப்பார். அவங்க வருவாங்க, அவங்க வந்து அதெல்லாம் நடக்கும். அப்படி இனிமையாவது ஒப்பற்ற அப்படின்னு சொல்லி வாகீச திருமுனி அப்படின்னா முனி என்றது அவரது முழு துறவு நிலை பற்றியது. சும்மா எல்லாத்தையும் முனிவர் சொல்லக்கூடாது. துறவு நிலையில் நின்றவர் நாவுக்கரசு பெருமான். வாகீச தவமுனை திருமுனி அப்படின்னு சொல்ல தவமுனிவர் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி தவ வேந்தர் அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தான் பொருந்தும். ஆமாம், வாகீசர் என்ற வடமொழி வழக்கினை இந்தமிழ்க்கும் மண் என தமிழ் மொழியால் விளக்கினார். ஆதலின் இந்தமிழ்க்கும் மண் அப்படின்னு சொல்ல மண் அப்படின்னா மன்னன் அர்த்தங்க, அரசன் அர்த்தம். ஆமாம், அதுதான் ஞான துரோதகமாய் மறைத்து கொடு நிற்றலான் என்று சிவஞான போதனை 4ஆம் சூத்திரத்தில் இருக்கக்கூடியது என்று சொல்கிறார். அப்படி மாதவ சிவஞான முனிவருடைய உரையில் அது வருதுங்க. மதிச்சடை மேல் பன்னாகம் அணிந்தவர் பாம்போடு திங்கள் பகைதீர்த்து ஆண்டாய் என்று சொல்லி புகழூர் தேவாரத்தில் சொல்லுவது போல, அதை பாம்போடு அதை மதிசடை மேல் பன்னாகம் அணிந்தவர். ஏற்கனவே வந்து தலையில் வந்து மதிய சூடியிருக்கிறார், அதுக்கு மேலே நாகத்தையும் அணிந்தவர். பாம்போடு திங்கள் பகை தீர்த்து ஆண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி பெருமானுடைய பெருமை அது. பன்னகம் என்பது பன்னாகம் எனது பாதங்களால் நடக்காத உயிர் என்பது. பன்னாகம்னு என்னென்னா, பாம்புக்கு பேர் பன்னாகம், பாதங்களால், அது கால் கிடையாது, அதனால் அதுக்கு பேர் பன்னாகம். எல்லாமே வந்து காரண பெயர் தான். பன்னாகன்னு ஏதுக்கு, அதுக்கு பேர் என்னென்னா, பாம்புக்கு கால் கிடையாது, கால் இல்லாத நடக்கக்கூடிய ஒரு உயிர் அது பாம்பு, அதனால் பன்னாகம் அப்படின்னு சொல்கிறார். பாதங்களால் நடக்காத உயிர் என்பது பொருள், பல் நாகம் என்பது பிரித்து பல பாம்புகளை என்றழுமாம் என்று சொல்லி நாமம் சொல் தமிழ் அப்படின்னா சிவன் பெயர்களையே சிந்தித்து பலதரத்தாலும் போற்றும் தமிழ் பதிகங்கள் என்று சொல்லி தொண்டு இங்கு கைத்தொண்டாகிய உளவாரப்பணியும் தியானமும். ஆமாம், நாவுக்கரசு பெருமான் கைத்தொண்டு உளவாரம் செய்தார், அப்புறம் தியானம் செய்தார், தேவாரம் பாடினார் இல்லைங்களா? அதான் தொடர்ந்து தொண்டு செய்யாத தீய நாட்கள் இடையிட்டு கழியாமல் ஒன்றன் பின் ஒன்றாக நன்னாட்களே தொடரும்படி துஞ்சிரல் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே அஞ்செழுத்து ஓதினாலும் அரண்மனைக்கு அன்பதாகும்னு சொன்ன மாதிரி, அப்படி அந்த தொண்டு செய்யாத நாட்கள் வந்து தீய நாட்களாக சொல்கிறாருங்க. அதை களவுபடாததொரு காலம்னு வருது இல்லைங்களா தேவாரத்தில், மாதர்பிறை கண்ணியானை பதிகத்தில். களவுபடாத காலம்னா இறைவனை வழிபாடு செய்த காலங்கள் களவுபடாத காலம். ஆமாம், அப்படி களவுபடாததொரு காலம். அதுலேயே அந்த பாட்டிலே மீண்டும் ஒரு அளவுபடாததொரு அன்பு அப்படின்னு சொல்லி வரும். பெருமானிடத்தில் நம்ம வைக்கக்கூடிய அன்பு தான் அளவில்லாத அன்புங்க. வேறு எல்லா அன்புக்கும் அளவு உண்டு, ஆனால் இறைவன் மீது வைக்கக்கூடிய அன்புக்கு மட்டும், அடியார்கள் பெருமான் மீது வைக்கக்கூடிய அன்பு அளவுபடாததொரு அன்பு, அன்போடு ஐயார் அடைகின்ற பொழுது என்று சொல்லி நமக்கு மாதர்பிறை கண்ணியானை பதிகத்தில் சொல்கிறார். ஆமாம், நாயனார் அது கருது பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேன்னு சொல்கிறார் இல்லைங்களா அந்த பெரிய திருத்தாண்டகத்தில். அது மாதிரி சாராதே சாலநாட் போக்கினேனே என்று சொல்லி, சாராதே பெருமானுடைய திருவடி சாராதே சால நாள் போக்கினேனே என்று சொல்லி வருந்துறார். பெருமானுடைய திருவடி சின்ன வயசுலேயே சென்று வழிபாடு செய்யலேன்னு சொல்லி அவர் நாவுக்கரசு பெருமான் கொஞ்சம் வருந்துறார். சாராதே சாலநாள் போக்கினேனே என்று சொல்கிறார். பதிவளவும் சென்றிரஞ்சி சிவஞான போதம் 12ஆம் சூத்திரத்தில் விளக்கப்பட்ட நாயனார் ஞானச்சரியை விளக்க வந்த ஆச்சாரியார் ஆதலின் அணைந்தோர் தன்மையை தமது வாழ்க்கையை நடந்து காட்டினர் என்று சொல்கிறார். அதாவதுங்க, ஏதாவது இந்த பொதுவாக ஒரு கருத்து சொல்லுவாங்க இல்லையா, நாவுக்கரசு பெருமான் இந்த சரியை, ஞானசம்பந்த பெருமான் கிரியை, சுந்தரமூர்த்தி சாமிகள் யோகம், இப்படி மணிவாசக பெருமான் ஞானம், இதெல்லாம் வந்து ஒன்றுமே தெரியாதவங்க சொல்லக்கூடியது. அப்படியெல்லாம் நம்ம சொல்லக்கூடாதுங்க. ஞானம் பெற்றவர்கள் 4 பெருமக்களுமே ஞானம் பெற்றவர்கள், அதில் எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு இருக்கக்கூடாது. நாவுக்கரசு பெருமான் ஞானம் பெற்றவர், நன்னறிய சிவானந்தத்து ஞான வடிவேயாகி அன்னலார் சேவடிக்கையில் ஆண்டரசு அமர்ந்திருந்தார். சேக்கிழ பெருமான் கடைசியாக முடிச்சு காட்டுறாரு. ஞானம் இல்லைன்னா முக்தி கிடையாது. ஞானம் இல்லாத எப்படி பெருமான் திருவடி அடைய முடியும்? அதே மாதிரி நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அவர் கிரியிலையா நின்றவர், ஞான பலம் அவர் தான் என்ன அவர் சொல்கிறார், சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், உணர்வறிய மெய்ஞானம், ஓமையலா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம், தவமுல்லர் சம்பந்தர் ராமுணர்ந்தார் அந்நிலையில் அப்படின்னாரு.
அதே மாதிரி அவர் முக்தி அடைகின்ற பொழுது, பெருமான் திருவடி அடைகின்ற பொழுது, ஞானமே நெறிதான் யாருக்கும் நமச்சிவாய சொல்லாம் என்று சேக்கிழார் பெருமான் அங்கே சொல்கிறார். அதே மாதிரி நம்முடைய நம்பிகள், அவர் அடைந்த நிலை, அவர் யோகத்தோடு நின்றுட்டாரா? இல்லை, யோகத்திலே ஞானம் பெற்றவர் அவர். கடைசியாக அவர் பெருமான் திருவடி அடைகின்ற பொழுது படியில் நீடும் பக்தி முதல் அன்பு நீரில் பனை தோங்கி வடிவு நம்பி ஆரூர் செம்பொன் திருமேனி வனப்பாக கடிய வெய்ய இருவனையின் களைகட்டெழுந்து கதிர்பரப்பி முடிவில்லாத சிவபோகம் முருகி முதிர்ந்து விளைந்ததால். சிவபோகங்கிறது என்ன தெரியுங்களா? தசகாரியத்தில் 10வது நிலை சிவபோகம், கடைசி முடிந்த நிலை. ஞானத்தை 10ஆக பிரித்தோன்னா அந்த 10வது நிலை தான் சிவபோகம் என்று சொல்லுவது. சிவயோகம், சிவபோகம், எல்லாத்துக்கும் மேலே சிவபோகம். அந்த நிலையை அடைந்தார். அதற்கு பிறகு தான் அவர் அஞ்சைக்கிழம் போனார். ஆமாம், களரிற்றறிவாருடன் கூட அப்படிம்பார். முதல் பாட்டில் சொல்கிறார் இல்லைங்களா? மூலமான திருத்தொண்ட தொகைக்கு முதல்வராய் இந்த ஞாலமுய எழுந்தருடன் நம்பி தம்பிரான் தோழர் காலை மலர் செங்கமலக்கண் களரிற்றறிவாருடன் கூட ஆலமுண்டார் திருக்கையிலே அணைந்தது அறிந்தபடி உரை செய்வார். அவருக்கு எப்போ அந்த களரிற்றறிவாரோட கூடணும்னு எண்ணம் வந்ததே சிவபோகம் வந்ததுக்கு பிறகு தான் அவருக்கு அந்த நிலையே கைகூடியிருக்கு. அதனால் 4 பெருமக்களும், மணிவாக பெருமானும் ஞான நிலையில் நின்றவர் தான். அதனால் 4 பெருமக்களுமே ஞான நிலையில் நின்றவர்கள் தானே ஒழிய சரியை கொடுத்துரு கிரியை கொடுத்துரு நமக்கு வேணால் எப்படி யாருக்கு வேணாலும் எதை வேணாலும் நம்ம வச்சுக்கலாம், நம்ம வீட்டுக்கு வச்சுக்கிற மாதிரி அப்படியெல்லாம் நாயன்மார்கள் எல்லாரும் ஞான நிலையில் நின்றவர்கள். அதனால் அதில் வேறுபாடே நம்ம காட்டக்கூடாது. தெரியாத இந்த பெரிய இந்த பட்டிமன்றமெல்லாம் பேசுகிறவங்க சரியை கொடுத்துரு கிரியை கொடுத்துரு அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அது அணைந்தோர் தன்மை தமது வாழ்க்கையை நடந்து காட்டினர் யார்? நம்முடைய நாயன்மார்கள். ஆலயம்தானும் அரண்யன தொழுமேன்னு அதானே நமக்கு கடைசி. மாலரநேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரண்யன தொழுமே செம்மலர் நோந்தால் சேரலொட்டா அம்மலம்களி அன்பருடு மறியி மாலரநேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரண்யன தொழுமே. அப்படி ஆலயங்கள் தோறும் சென்று பெருமானை அரணை தொழுது வழிபாடு செய்தவர்கள் நம்முடைய நாயன்மார்கள். அதை சென்று வழிபாடு செய்தவர்கள். ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசு பெருமான், சுந்தரமூர்த்தி சாமிகள், இவர்கள் எல்லாரும் ஒவ்வொரு ஆலயங்களும் சென்று பெருமானை வழிபாடு, அதான் ஆலயம் தானும் அரண்யன தொழுமே அப்படின்னாங்க. அப்போ அந்த ஞான நிலையில் நின்ற பெருமக்கள் நம்முடைய நாயன்மார்கள் என்று சொல்லி இப்படி அடுத்த திருப்பாட்டு திருவதிகை பதிமருங்கு திருவெண்ணை நல்லூரும் அருளும் திரு ஆமாத்தூர் திருக்கோவலூர் முதலாம் மருவு திருப்பதிவிரவும் வணங்கி வளத்தமிழ் பாடி பெருகு விருப்புடன் விடையார் மகிழ் பெண்ணாகடம் அணைந்தார். வந்துட்டார், பெண்ணாகடத்துக்கு வந்துட்டார். ஆமாம், எல்லா தலங்களையும் வழிபாடு செய்து கொண்டு திருவதிகை பதியின் பக்கத்தில் உள்ள திருவெண்ணை நல்லூர், அப்புறம் அருள் தருகின்ற திரு ஆமாத்தூர், நம்ம இப்போ போனோம் இல்லையா? இதெல்லாமே நம்ம போன பதி தான். திருவாமாத்தூர் போனோம் இல்லைங்களா? வெண்ணை நல்லூர் போனோம், ஆமாத்தூர் போனோம், திருக்கோவலூர், திருக்கோவிலூர் தான் நம்ம போகலை இல்லையா? திருக்கோயிலூர் நம்முடைய மெய்ப்பொருள் நாயனாருடைய பதி இல்லைங்களா? திருக்கோவிலூர் நம்ம போகலை. அப்படி அந்த திருக்கோவிலூர் முதலாக பொருந்திய தலங்கள் பிறவற்றையும் வணங்கி வளப்பமுடைய தமிழ் பதிகங்களை பாடி இடபத்தையுடைய சிவபெருமான் மகிழும் திரு பெண்ணாகடத்தை பெருகும் விருப்பத்துடன் அணைந்தனர். பெருமான் மகிழ்ந்திருக்கக்கூடிய பெண்ணாகடம். அங்கே அந்த ஊருக்கு பேர் பெண்ணாகடம். அங்கே இருக்கக்கூடிய பெருமான் இருக்கிற இடத்துக்கு பேர் தூங்கானை மாடம். அதே மாதிரி வெண்ணை நல்லூர் ஊர் பேர் தவத் அருள்துறை என்று சொல்லுவது சாமி இருக்கக்கூடிய இடம். அதே மாதிரி திருத்துறையூர் அந்த ஊர் பேர் திரு தவத்துறை அப்படிங்கிறது இறைவன் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் தவத்துறை. அதே மாதிரி சாத்தமங்கை ஊர் பேர் சாத்தமங்கை ஊர் பேர் அங்கே இருக்க பெருமான் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் இது அயவந்தி. இப்படி இறைவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு பெயர் இருக்கும், கோயிலுக்கு ஒரு பெயர் இருக்கும், ஊருக்கு ஒரு பெயர் இருக்கும். இந்த மாதிரி இது பெண்ணாகடம் என்று சொல்லுவது அந்த ஊரினுடைய பெயர். அங்கே சாமி இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர், அந்த கோயிலுக்கு பேர் தூங்கானை மாடத்து சுடற்கொழுந்தேன்னு தான் திருமுறைகளை நமக்கு வரப்போகுது. இப்போ பெண்ணாகடம் போயிட்டார். இப்போ மகிழ் பெண்ணாகடம் அணைந்தார் என்று சொல்லி இறைவன் வீட்டிலிருந்து அருளக்கூடிய அந்த பெருமான் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய திரு பெண்ணாகடத்தை பெருகும் விருப்பத்துடன் அணைந்தனர் என்று சொல்லி சொல்கிறாருங்க. திருவெண்ணை நல்லூர் போகிறார். அருளு திரு ஆமாத்தூர் தலைவிசடன்னா பசுக்களுக்கு தாயாக இறைவன் அருளும் தலம். அதாவது
ஆன்மாக்களுக்கெல்லாம் தாயாக இருந்து அருள் செய்யக்கூடிய இடம் ஆமாத்தூர் என்று சொல்லி. கோமாதுருவம் துருபுரம் என்பது வடமொழி பெயர். தசரத ராமன் பூசித்த செய்தி நாயனார் அருளிய திருக்குறுந்தொகையுடன் அதாவது 5ஆம் திருமுறையில் ராமனும் வழிபாடு செய் ஈசன் என்று சொல்லி ராமன் வந்து அங்கே வழிபாடு செய்திருக்கிறார். ஆமாம், ராமாயணத்தில் கம்பராமாயணத்தில் ராமன் வழிபாடு செய்த ஒரு பதி என்று சொல்லி, அப்படி பிருங்கி முனிவர் பூசித்து சாபம் நீங்கின தலம் என்பது வரலாறு. பிருங்கி முனிவர் வந்து சிவபெருமானை தவிர யாரையும் வழிபாடு செய்ய மாட்டார். உமையம்மையை கூட வழிபாடு செய்கிறதில்ல. உமையம்மையும் பெருமானும் ஒன்றாக இருக்கின்ற பொழுது பாகம் பிரியாளாக இருக்கின்ற பொழுது துளை போட்டு சாமியை மட்டும் வணங்கிட்டு போவார். அப்போ வந்து அம்மாவுடைய ஒரு சாபத்தினால் அவர் வந்து அந்த ஒரு மரமாக இருந்து அதற்கு பிறகு சக்தி அருள்தரில் சத்தன் அருள் உண்டாம் என்று சொல்லி திருமூலர் சக்தியும் சிவம் வேறலர் என்று சொல்லி பாடியிருக்கிறார். அதற்கு பிறகு அம்மாவுடைய சாபம் நீங்கி இந்த தலத்தில் வந்து வன்னிமர உருவெடுத்து முதல்ல இருந்தார். அது நீங்கி பிறகு வந்து சாப நீக்கம் பெற்றவர். அந்த சாப நீக்கம் பெற்ற இடம் இந்த திரு ஆமாத்தூர் என்று சொல்லி குறிப்பு நமக்கு கொடுத்துருக்கிறார். பிருங்கி முனிவருக்கு சாபம் நீங்கியது என்று சொல்லி. சக்தி அருள் அம்மையார் ஒரு பாகம் பெற்ற போதும் வண்டுருவெடுத்து துளைத்து சிவனையே பிரிங்கி வழிபட்டனர். அதனால் சக்தி அருளின்றி சக்தி கெட்டனராதலின் சக்தியினுடைய அருள் இல்லாமல் அவருடைய சத்து கெட்டு போச்சான். அதனால் வந்து அவர் வந்து நடக்கும் வலிமையின்றி நின்றபோது வன்னிமர உருவெடுத்தனர். நடக்கிறது கூட வலிமை இல்லாத நின்றுட்டாராம் யார்? பிருங்கி முனிவர். அதனால் நடக்கக்கூட வழி இல்லாத நின்றதுனால ஒரு வன்னிமர உருவெடுத்து பிறகு அம்மையாரை வழிபட்டு அவர் அருளால் சாபநீங்க பெற்றனர் என்று சொல்லி நமக்கு தலபுராணத்தில் சிவக்கணியா கொடுத்துருக்குறாங்க. அப்போ நமக்கு வந்து சைவத்தில் நமக்கு என்னென்னா உமையம்மை பெருமான் அப்படிங்கிறது பிரிப்பில்லாத இருக்கக்கூடிய இறைவனுடைய அருள் சக்தி தான் உமையம்மையாக நாம் வழிபாடு செய்வது. அதனால் அது ஒன்றும் பேதம் பார்க்கணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை. ஆமாம், இப்படி அதற்கு சான்றாக இங்கே அம்மையாரது கோயிலில் நிருதி மூலையில் வன்னிமரம் தலமரமாக உள்ளது என்று சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், சன்னதி வந்து மேற்கு பார்த்த தலவரலாறு. சுவாமி கோயில் கிழக்கு பார்த்தும் அம்பை கோயில் வந்து எதிர்த்த மாதிரி மேற்கு பார்த்து இருக்கக்கூடியது. அழகிய நாதர் பெருமானுடைய திருப்பெயர், அம்மையனுடைய திருப்பெயர் அழகிய நாயகி என்று சொல்லியும், அழகன் என்று குறுந்தொகையில் வந்து அழகியரே என்று திருத்தாண்டகத்தில் வந்து அம்மா பேரும் நமக்கு பேசப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, இப்படி தீர்த்தம் வந்து பம்பையாறு, மரம் வந்து தலவிருச்சம் வந்து வன்னிமரம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய பதிகம் குறுந்தொகையில் 5ஆவது திருமுறையில் சொல்லப்பட்டிருக்கு. மாமரத்தாகிய மாலையன் மாள்கொடு தாமா தேடியும் காண்கிளர் தான் முடி ஆமாத்தூர் அரணே அருளாய் என்று என் ஏமாப்பு எய்தி கண்டார் இறை ஆனையே. அப்படின்னா இந்த பதிகத்தில் என்ன இதனுடைய குறிப்பு அப்படின்னா, அஞ்ஞானத்தால் தாமாக தேடி அறியப்படாத சிவனை அருளாய் என்று வணங்கி அயன்மாலும் கண்டனர். அப்படின்னா அடிமுடி தேடினாங்க இல்லையா திருவண்ணாமலையில். அப்போ எப்படி அவங்க வழிபாடு செஞ்சாங்க? அஞ்ஞானத்தின் மூலமாக ஒரு இருமா போட தேடினாங்க. நான் பெரியவனா நீ பெரியவனா என்று சொல்லி பெருமான் திருவடி அடைய முடியல. அப்படி அடையாதனால 2 பேரும் வந்து இறைவனுடைய திருவடியை வணங்கி அதற்கு பிறகு அயனும் மாலும் அவரை வழிபாடு செய்தார்கள் என்று சொல்லி சொல்றார். அவனை சிந்தியாதவர் தீவினையாளரே. அப்படிப்பட்ட பெருமானை சிந்திக்காதவர்கள் வந்து தேடியும் காண்கிறார் தான் முடி ஆமாத்தூர் அரணே அருளாய் என்றேன் ஏமாப்பு எய்தி கண்டார் இறையானையே என்று சொல்லி, அப்படி அந்த பெருமானை சிந்திக்காதவர்கள் வந்து தீவினையுடையவர்கள் என்று சொல்லி இந்த பதிகத்தில் குறிப்பு கொடுக்கிறார். ஆமாம், அப்படி நான் உள்ளே நினைந்தேன் நினைதலும் வஞ்சவாறுகள் வற்றின பக்தி வெள்ளம் பறந்தது அவன் எம்மை ஆளுடைய ஈசன் கண்ணில் பாவையன்னான் ஆனஞ்சு ஆடுபவன் அவன் இருக்குமிடம் ஆமாத்தூர் அவனுக்கு என் உள்ளம் இடமாக கொண்டு இன்புற்றிருப்பேன். அரணே என்று அழைத்தலும் தேமாங்கனி போல தித்திக்கும் அப்படின்னு சொல்லி, அரணே அப்படின்னு சொன்னால் தேமாங்கனி போல ஒரு தித்திக்கும் என்று சொல்லி அந்த பதிகத்தில் பல குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ வெறும் நாளும் நினைமன்கள் என்று உலகரை வழிப்படுத்தியது இந்த திருப்பதிகங்க. ஆமாம், ஏமாப்பு எய்தி கண்டார் இறையானையே என்று சொல்லி இந்த பதிகத்தில் வந்து சொல்கிறார். அடுத்த அதிலேயே திருத்தாண்டகமும் பாடியிருக்கிறார். ஆமாம், வண்ணங்கள் தாம்பாடி
வந்து நின்று வழி செய்து வலைகவர்ந்தார் வகையான் நம்மை கண்ணம்பான் இன்றெய்து கனலப் பேசி கடியதோர் விடையேறி காபாலியார் சுண்ணங்கால் தாம் கொண்டு துதைய பூசி தோல் உடுத்து நூல் பூண்டு தோன்ற அன்னலார் போகின்றார் வந்து காணீர் அழகியரே ஆமாத்தூர் அரையனாரே. இது இந்த பதியத்தினுடைய குறிப்பு என்னென்னா, திருத்தாண்டகம் இது. அதாவது ஒரு அகத்துறை போல பாடிய ஒரு திருப்பதிகம். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, அழகியராக இறைவனது காட்சியில் ஈடுபட்ட தலைவி கூற்றாக அகப்பொருள் துறையில் அமைந்தது இந்த திருப்பதிகங்கிறார். வண்ணங்கள் தாம் பாடி வந்து நின்று வழி செய்து வளைகவர்ந்தார். சாமி வந்து அப்படி வந்து நின்று அந்த வளையலை கவர்ந்தவர்னா பெருமானுடைய அந்த அழகில் மயங்கிய ஒரு பெண் வந்து பாடுவது போல் இந்த திருப்பதிகம் அமைய பெற்றிருக்கு. அது அப்படி ஈடுபட்ட அந்த காட்சியில், இறைவனது காட்சியில் ஈடுபட்ட தலைவி கூற்றாக திருப்புறம்பயம் தேவாரத்தில் அப்படித்தான் இருக்குங்க. புறம்பயம் தேவாரத்தில் வந்து சாமி வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி வந்தாராம். பிச்சாடனராக வந்து அந்த பெண்கள் எல்லாம் பிச்சை போடுவதற்கு வருவாங்க. அப்படி வருகின்ற பெண்கள்கிட்ட வந்து மாயம் காட்டி அப்படின்னு சொல்லுவார். இதே இப்போ அப்பர் சாமிகளுடைய தேவாரம் தான் அது. அப்புறம் நான் வந்து எந்த ஊர்னு கேட்பாங்களாம். ஒரு நாளைக்கு வந்து ஒவ்வொரு ஊரை சொல்லிட்டு போவாராம். அப்படி சென்றாரேன்னு சொல்லி புறம்பயம் தேவாரத்தில் இதே மாதிரி வரும். ஆமாம், அவர் அந்த பெண்களுடைய கூற்றாக வைத்து பாடுவார். அதே மாதிரி இதுலேயும் வந்து அப்படி அந்த தலைவி வந்து அகப்பொருள் துறையில் அமைந்த திருப்பதிகம். கனவிடை தலைவனை கண்டு மனம் கொடுத்து மால் கொண்ட தலைவி கனவிழந்து உரைத்தல் இத்துறையின் கருத்து என்று சொல்லி சிவன்பால் ஈடுபட்டு பசுத்தன்மை இழந்த உயிரின் நிலை குறித்தது. அப்படின்னா தன்னுடைய நிலை இழந்து பெருமான் மீது அன்பு கொண்டு பாடியது. அதை முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால்னு ஆரூர் தேவாரத்தில் பாடார் இல்லைங்களா. பெருமான் மீது அளவற்ற அன்பு கொண்ட ஆன்மாக்கள், அது ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம். சும்மா ஒரு இதுக்காக நமக்கு பெண்ணாக கொடுக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய எல்லா ஆன்மாக்களுமே நமக்கு திருமுறைகளில் வருகின்ற பொழுது பெண்கள் தான், இறைவன் ஒருவன் தான் ஆண்ங்க. ஆமாம், ஆன்மாக்கள் அத்தனையுமே வந்து பெண்ணாகத்தான் சொல்லுவாங்க. இறைவன் ஒருவன் தான் ஆண்மகன். ஆமாம், சிவன்பால் ஈடுபட்டு பசுத்தன்மை இழந்த உயிரின் நிலை குறித்தது என்று சொல்லி கண்ணம்பான் இன்றெய்து கனலப்பேசினா நல்ல பக்குவமாக பேசி கடியதோர் விடையேறி காபாலியார் விடை மீது ஏறிக்கொண்டு சுண்ணங்கள் தாம் கொண்டு துதைய பூசி, அப்படியே உடம்பு பூரா திருநீரெல்லாம் பூசிக்கொண்டு தோலாடை உடுத்து கொண்டு நூல் பூண்டு அப்படியே நூலோட அந்த முப்புரி நூலோட தோன்ற வண்ணலார் போகின்றார் வந்து காணீர். அப்படி அழகாக சாமி போயிட்டுருக்கிறாராம். எல்லாரும் வந்து பாருங்க. அவர் யார்? அழகியரே, அழகான அவர் அழகன் என்று பெயருடைய ஆமாத்தூர் அரையனாரே என்று சொல்லி ஆமாத்தூர் தலைவர் ஆக இருக்கக்கூடிய பெருமான் அப்படி வீதியில் போயிட்டுருக்கிறார், வந்து பாருங்க என்று சொல்லி அந்த பெண்கள் பாடுவது போல அப்பர் சாமிகள் வந்து அந்த பதிகத்தை அப்படி அமைத்து பாடியிருக்கிறார். இது ஒரு பாவின்கண் நிகழும் ஓசை விகற்பம் வண்ணம் அப்படிங்கிறது அப்படி சொல்கிறார். அடுத்த திருப்பாட்டு தூங்கானை மாடத்துக்கு வந்துட்டார். இப்போ கார் வளரும் மாடங்கள் கலந்த மறையொளி வளர்க்கும் சீருடை அந்தனர் வாழும் செலும்பதியின் அகத்தெய்தி வார்சடையார் மண்ணு திரு தூங்கானை மாடத்தை பார்வரவும் திருமுனிவர் பணிந்தேத்தி பரவினார். பார்வரவும் திருமுனிவர் அப்படி பார்வால திருவீதி பணி செய்து பணிந்தேத்தி பரவி செல்வார். திருவாரூரில் சொல்கிறார் இல்லையா, நாவுக்கரசு பெருமானுடைய வேடத்தை சொல்கின்ற பொழுது அதை சொல்கிறார். பார்வால திருவீதி பணி செய்து பணிந்தேத்தி, இங்கே என்ன சொல்கிறார்? பார்வரவும் திருமுனிவர் அப்படின்னார். அப்படி பார்வரவும் திருமுனிவர் உலகமெல்லாம் போற்றி உய்தற்குரிய பெருமுனிவர் வாகீசர். இந்த உலகமெல்லாம் போற்றி வழிபாடு செய்யக்கூடிய உரிமையுடையவர் நாவுக்கரசு பெருமான் தான். உலகு ஏழினும் நயப்புறம் மன்னுகன்னார் இல்லைங்களா. நாவுக்கரசருடைய பெயர் வந்து சாமி எப்படி சொன்னாரா? நாவுக்கரசு என்னும் நின் நல்ல நாமம் உலகு ஏழினும் நயப்புறம் மன்னுகன்னார். முதல் பதிகம் பாடுறாரு இல்லைங்களா, அந்த கூற்றாயினவாறு பதிகம். அப்போவே வந்து சேக்கிழார் பெருமான் சொல்லார், அப்பர் சாமிகளுடைய அது வரைக்கும் அவருடைய பெயர் வந்து மருள் நீக்கியார். அப்போ தான் சாமி வந்து அந்த ஒரு பதிகம் பாடி முடித்த உடனேயே பாவூற்றலர் செந்தமலின் பதிகத்தொடை பாடிய பான்மையினால் நாவுக்கரசு என்னும் நல்ல நாமம் உலகு ஏழினும் நயப்புறம் மன்னுகன்னார். இப்போ 7 உலகத்துலேயும் கேட்குற மாதிரி யார் சொன்னால்? இறைவன் சொன்னார். இப்போ சேக்கிழார் பெருமான் என்ன சொல்கிறார்? பார்வரவும் திருமுனிவர் அப்படிங்கிறார். அதுக்கு உரையாசிரியர் என்ன சொல்கிறார்? உலகமெல்லாம் போற்றி உய்தற்குரிய பெருமுனிவர்
வாகீசர். உலகமெல்லாம் போற்றி உய்வடைகிறதுக்குரிய திருநாவுக்கரசுங்கிற நாமத்தை சொன்னால் நமக்கு உய்வு கிடைக்கும். ஆமாம், திருநாவுக்கரசுங்கிற நாமம் நமக்கு உய்வை கொடுக்கும். அதான் பார்வரவும் திருமுனைவர் என்று சொல்லி பணிந்தேத்தி பரவினார் என்று சொல்லி சொல்கிறார். அதாவது இந்த பாடலில் வந்து கார் வளரும் மாடங்கள் கலந்த மறை ஒளி வளர்க்கும் சீருடை அந்தனர் வாழும் செலும்பதியின் அகத்தெய்தி மேகங்கள் தங்குதற்கிடமாகிய மாடங்களில் பொருந்திய வேத ஒளியை வளர்க்கின்ற சிறப்புடைய அந்தணர்கள் வாழ்கின்ற அந்த செலும்பதியினுள்ளே சென்று சேர்ந்து, எந்த செலும்பதி? திரு தூங்கானை மாடத்துக்குள்ளே சென்று சேர்ந்து வார்ந்த சடையினையுடைய சிவபெருமான் நிலை பெற்று விளங்கும் திரு தூங்கானை மாட கோயிலினை உலகம் போற்றும் திருமுனைவராகிய வாகீசர் பணிந்து ஏற்றி வந்தித்தனர். முதல்ல வந்து தூங்கானை மாடன் சொல்லி அது பெண்ணாகடன் சொன்னார் இல்லையா? சேக்கிழார் பெருமானே ரெண்டையும் சொல்கிறாரு. முதல்ல பெண்ணாகடம் அணைந்தார், இப்போ தூங்கானை மாடம். அப்போ அந்த ஊருக்கு முதல்ல வந்தார். ஊருக்கு வந்துட்டு இப்போ கோயிலுக்குள்ளே வந்துட்டார். ஊருக்கு பேர் பெண்ணாகடம், கோயிலுக்கு பேர் தூங்கானை மாடம், திரு தூங்கானை மாடம். அந்த இடபமெல்லாம் பறிக்கிறதுக்கு உகந்த பகுதி அதுதான். எல்லா பக்கமும் நம்ம ஏதாவது ஒருத்தர்கிட்ட சொல்லி அந்த நரிக்கிறவங்ககிட்ட சொல்லி எல்லாம் பறிச்சக்கூடாது, அங்கே போய் பறிக்கணும். அதுதான் சிறப்பு. எப்படியாவது இது இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியெல்லாம் நாம் பறிக்கக்கூடாது. அந்த இடத்துக்கு அந்த ஒரு சிறப்பு உண்டுங்க. ஏன்னா சிவபூதகணங்கள் வந்து அவருக்கு பறித்தது, அதனால் வந்து நம்ம அங்கே போய் தான் அதை செய்யணும். ஆமாம், அது ஒருத்தர் இடையில ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் அதெல்லாம் பறிக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு எல்லாத்தையும் குழப்பிட்டு இருந்தார். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு அப்படி இப்படின்னு யாரோ ஒருத்தர், அவர் ஒரு அடியாரே இல்லைங்க, சும்மா ஏதோ ஒருத்தர் அப்படி பேசுகிறார். சும்மா இருக்கிறது முடியறதில்லை. மறை ஒளி வளர்க்கும் என்றது முறைப்படி மறை பயில்வதனையும் வேத விதிப்படி வேள்விகள் செய்வதனையும் குறித்தது என்று சொல்லி அதன் பயனாக மேகங்கள் கூடி அந்நகரமும் நாடும் செழித்தன என்றது குறித்தார். அதாவது வேதங்கள் மறை ஒளிகள், வேதங்கள் எல்லாம் ஒழித்தா வேள்விகள் செய்தால் மழை பெய்யணுங்க. வேள்வியின் பயன் வீழ்ப்புணல் ஆவது இல்லையா? அப்போ வேள்வி செஞ்சால் அன்னைக்கு மழை பெய்யணும். அதுதான் சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கார் வளரும் மறை ஒளி வளர்க்கும் என்று செலும்பதினா பெண்ணாகடம் சிறந்த அந்தனர் வாழக்கூடிய பதி. சேனியலூர் போல இதுவும் மறையவர் மிக்க வாழும் பதி. சேனியலூர் எப்படி சண்டேஸ்வர நாயனாருடைய சேனியலூர் எப்படி மறையவர் பதியோ அதே மாதிரி இந்த பெண்ணாகடமும் மறையவர்கள் வாழக்கூடிய திருப்பதிங்க. ஆமாம், தூங்கானை மாடத்தை பணிந்து என்றது கோயில் முதலில் கண்ணுக்கு புலனாகிய போதே நாயனார் கோயிலை வணங்கினார். கண்டவுடன் முதலில் கோயிலை வணங்குதல் வரும். எங்கே போனாலும் கோயில் முதல்ல தெரிஞ்சுன்னா அந்த கோயிலை நின்று நாம் வணங்கிடணும். ஆமாம், நம்ம சென்று கொண்டு இருக்கிற பொழுது நீண்ட தூரத்திலேயே கோயில் தெரிஞ்சதுன்னா அப்போவே வணங்கிடும். அப்படி தான் வணங்கியிருக்கிறாங்க. பார்வரவும் திருமுனிவர் உலகமெல்லாம் போற்றி உய்தற்குரிய பெருமுனிவராகிய வாகீச பெருமான் பணிந்து ஏற்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆமாம், பணிதல் ஏற்றுதல் பரவுதல் என்று இவை வழிபாட்டு வகைகள் என்று சொல்லி சொல்கிறார். புல் நெறியாம் அமன் சமயத் தொடக்குண்டு போந்த உடல் தன்னுடனே உயிர்வாழத் தரியே நான் தரிப்பதனுக்கு என்னுடைய நாயகனின் இலச்சினை இட்டு அருள் என்று பண்ணு செழுந்தமிழ் மாலை முன்னின்று பாடுவார். என்னென்னா நீண்ட நாட்களாக அவர் வந்து சமணத்தில் இருந்துட்டார். சமணத்தில் இருந்ததுனால புல்நெறியாகிய சமண சமயத்தில் தொடக்கில் பட்டு போன இந்த உடலுடனே உயிர் வாழ்வதற்கு நான் தரிக்க மாட்டேன் அப்படின்னா, அவர்கள் கொடுத்த உணவையெல்லாம் உண்ட உடம்பு இது இல்லையா? அவர்களோடு சேர்ந்து பெருமானை பல நாட்கள் வந்து அவர் வந்து நிந்தனையெல்லாம் செய்திருப்பார் இல்லையா? அந்த மாதிரி ஒரு உடம்போடு வாழுவதற்கு எனக்கு பிடிக்கலை அப்படிங்கிறார். அப்போ என்ன செய்யணும்? அந்த தீட்டை முதல்ல நீக்கணும். அந்த தீட்டை நீக்கிறதுக்கு தான் அம்மா முதல்ல திருநீர் கொடுத்துட்டாங்களா, அதே போதுமில்ல அப்படின்னா அது வந்து திருநீர் கொடுத்தாங்க, அதே போதுமாக இருந்தாலும் கூட இந்த உடம்பினுடைய தொடக்க நீக்குவதற்கு அந்த உடம்பில் லட்சணை பறிக்கணும்னு அப்பர் சாமிகள் கருதுறார். ஏன்னா முதல்லையே வந்து அம்மா பெருமானுடைய அஞ்சலத்தை சொல்லி திருநீர் கொடுத்தாங்க. இருந்தாலும் கூட இதுவும் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். ஆமாம், இந்த உடனுடைய உயிர் வாழ்வதற்கு நான் தரிக்க மாட்டேன் ஆதலின் என் நாயகரே, நான் தரிப்பதற்கு உமது முத்திரையை இட்டருள வேண்டும் என்ற கருத்தினை எடுத்து கூறும் செலும் தமிழ் மாலையை திருமுன்பு பாடுவாராக என்று சொல்லி, அப்படின்னா தொடக்குண்டு பிணிப்புக்குட்பட்டு போந்த உடல் தன்னுடனே உயிர் வாழத் தரியேன் அப்படிங்கிறார். அந்த சமணர்கள் கொடுத்த உணவை உண்ட உடம்பு இந்த உடம்பு, அதோட உயிர் வாழ தரியேன். குற்றப்பட்ட உடலாதலின் அதனை தாங்கி வாழ்ந்திருக்க மனம் செய்யேன். ஏன்னா அந்த உடம்பை என்ன நினைக்கிறாருன்னா, இது ஒரு குற்றப்பட்ட ஒரு உடம்பு, குற்றம்பட்ட ஒரு உடம்பு, அந்த உடம்போடு நான் உயிர் வாழ எனக்கு பிடிக்கலைன்னு சொல்லி அந்த அசுத்த செயலும் தொடர்பும் கொண்டால்
உடலும் தூய்மையின்றி அசுத்தமாகிவிடும் என்பது துணிவு. அசுத்தமான காலத்தில் பால் விட்டால் பயன்படாதது போல அசுத்தமான களத்திலே பால் விட்டால் பயன்படாது. அப்படின்னா பால் வாங்குகிற பாத்திரம் எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். கொஞ்சம் மோசமாக இருந்தால் கூட பால் கெட்டு போயிடுமா. அதனால் அது மாதிரி இந்த உடம்பு முதல்ல எப்படி இருக்கணுங்கிறாரு? நல்ல தூய்மையாக இருக்கணும். தூய்மையாக இருக்கணும்னு என்ன? நல்ல சிந்தனையோடு இருக்கணும். நல்ல ஒரு செயல்களெல்லாம் நாம் செய்யணும். பிற சிவபுண்ணிய செயல்களாக செய்யணும். ஆமாம், இவர் அந்த சிவநெறிக்கு மாறாக கொஞ்ச நாள் இருந்ததுனால அந்த மனசுக்குள்ளே அவருக்கு அது வந்து போயிட்டே இருக்குது. இப்படி இருந்தமே என்று சொல்லி நான் அந்த பாட்டில் ஒரு பாட்டில் சொல்லலை, புளியும் பாரால் மோது விப்பாய் அப்படின்னு சொல்லி பாடுவார். அதாவது அந்த சமணத்தில் இருந்ததுனால புளியம் வரகால் மோது விப்பாய் அப்படின்னே சொல்கிறார், பாடுறார். அப்படின்னா எனக்கு நிறைய தண்டனை கொடுக்கணும் பெருமான் என்று சொல்லி இறைவன்கிட்டே கேட்குறார் அப்பர் சாமிகள். ஆமாம், அப்படி அசுத்தமாகிவிடும் என்பது துணிவு. அசுத்தமான களத்தில் பால் விட்டால் பயன்படாதது போல அவ்வாறு தூய்மையற்ற உடம்பு சன்மார்க்க நெறி நிற்றலுக்கு இடையூறாக தடையாக இருக்கும். இந்த உடம்பு இப்போ அந்த சன்மார்க்க நெறிக்கு, பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய இந்த நெறிக்கு தடையாக இருக்கிறது என்று சொல்லி நினைக்கிறார். இதே தானே நம்முடைய திருநாளை போவார் நினைச்சார். இந்த உடம்பு பெருமானை சென்று வழிபாடு செய்வதற்கான உடம்பாக அவர் கருதலை. அதனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த உடம்போடு அங்கே போக முடியாதுன்னு நினைக்கிறார். அதனால் சாமி என்ன செய்கிறாரு? அவருக்கு அக்னி மூட்டி கொடுத்து அதில் இறங்கி வர சொல்லி பெருமான் சொல்கிறார். ஆனால் இவங்க எல்லோரும் வெளியில் என்ன பேசுகிறாங்க? தில்லைவாழ்ந்தவர்கள் இப்படியெல்லாம் சதி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. அவருடைய மனசில் இருக்கிறது எப்போ நீங்கும்னா அது மாறி வந்தால் தான் நீங்கும். அப்புறம் உள்ள முழுகி மேலே வராரு. ஒரு பிரம்மனை போல் அவர் சடைமுடியோட பூணூலோட வெளியில் வர்றார். ஒரு அந்தனரை போல் வெளியில் வர்றார். அவரை மகிழ்ச்சியாக பெருமான் திருவடிக்கு போய் சேர்றார். அது மாதிரி அப்பர் சாமிகளுக்கு மனசுக்குள்ளே ஒரு சங்கடம் இருந்துகிட்டே இருக்குது. அந்த சமண சமயத்தினை விட்டு வந்த பின் அந்த முன் தொடக்கு என்ன செய்யும் எனின் அற்றன்று ஒரு கால் தீய சார்பினால் அசுத்தமாயின் உடலும் அதனை உட்கொண்ட இரத்தம் முதலிய 7 வகை தாதுக்களும் ஒக்க அசுத்தப்பட்டு விடத்தன்மை அடைந்து விடும். பாருங்கள், ஒரு தடவை நம்ம அப்படி ஆயிட்டோன்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய தாதுக்கள் எல்லாமே அசுத்தத்தன்மை அடைஞ்சிரும் என்று சொல்லி உரையாசிரியர் எழுதுகிறாரு. அப்படி நோய்க்கு மருந்து கொடுப்பது போலவும் அசுத்தமாகிய சேற்றில் வீழ்ந்த பாண்டத்தை அனலிட்டு தூய்மை செய்வது போலவும் அந்த உடலையும் விதித்தவாறு தூய்மையாக்குதல் வேண்டும் என்று சொல்லி இதனை தீர்வு கழுவாய் என்று சொல்கிறாருங்க. முன்னர் திலகவதி அம்மையார் திருவீரட்டம் புகுவதற்காக அஞ்சலத்தோதி கொடுத்த திருநீற்றனை உருவார அணிந்து வீரட்டம் புகுந்ததும் தூய வெந்நீர் துதைந்த ஒன் மேனியும் தாழ்வடமுமாகிய மீண்டும் திருவதியை புகுந்ததும் அவ்வாறே பிற பதிகளும் சென்று வணங்கியதும் அசுத்தமாகி உடல் கொண்டாயோ. அப்போ அந்த அசுத்தமான உடலோட தான் இதெல்லாம் செய்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, திரு வெந்நீட்டினால் உடல் முன்னரே புனிதமாக்கப்படவில்லை போலுமெனில் அற்றென்று உடல் முன்பே புனிதமாக்கப்பட்டது உண்மையே. ஆதலின் சமணத்தொடக்கு உட்பட்டு உடல் வளர்ந்த வளர்ச்சியும் அது பற்றி இழிவும் பலகாலம் நாயனார் கருதி வருந்தியே நின்றனர். இந்த ஏழை திருத்தாண்டகத்தில் அதெல்லாம் சொல்கிறார். அவருடைய வருத்தத்தை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாருங்க. அதனால் இப்படியெல்லாம் கேட்குறார். இங்கே நாயனார் விண்ணப்பித்த செயல் வேறு. அது தமது உடல் சமண தொடக்குண்டு வளர்ந்த வளர்ச்சி இழிவினின்றும் கழுவ பெற்று தக்கதாக ஆக்கப்பட வேண்டும் என்பது. இது சிவனை இகழ்ந்து புறச்சமயம் புக்கு நின்று திரும்பினார் செய்யத்தக்க சிறப்பு கழுவாய். இது சூலம் இடமும் ஆகிய இறைவன் இலச்சினை பொறிக்க பெறுதலானே ஆவதாம். சைவ முத்ரா தீட்சை என்பது சிவ ஆகமங்களில் விதித்த தீட்சை வகைகளில் ஒன்று என்று சொல்லி பொறித்தலாவது அவ்வடி குறிகள் எப்போதும் தோள்களில் காணும்படி சுவடும் உண்டாமாறு அழுத்தி முத்திரிக்கப்படுதல். இது வைணவத்தில் இதுக்கு பேர் முத்திராதாரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. முத்திரை பறிப்பது அப்படின்னு சொல்லி இது எப்பொழுதும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடியது என்று சொல்லி இதெல்லாம் நிறைய எழுதியிருக்கிறார். அதை பற்றி இவ்வாறு உள்ளதொரு மரபு வழக்கில் இரா அப்படின்னு நாயனாரை விண்ணப்பம் செய்ய காரணங்கள் என்பதும் கருதப்படும். அப்படின்னா நாயனாருடைய காலத்தில் அப்படி ஒரு வழக்கு இருந்திருக்கு. அந்த முத்திரை பறித்து இந்த உடலை தூய்மையாக்கி கொள்வதுன்னு இருந்திருக்கு. இல்லைன்னா அவர் அதை கேட்டிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி உரையாசிரியர் எழுதுகிறார். வைணவத்தில் ஆரம்பத்திலிருந்து அந்த மாதிரி ஒரு இதை இருக்குது. அவர்கள் அந்த சங்கு சக்கரம் பறிப்பாங்க. தரிப்பதனுக்கு நின் இலச்சனை அதான் முத்திரை இதை சூலமும் இடவமும் விடையில் அச்சனை இட்ட திருவிளையாடலும் காண்க என்று சொல்லி அந்த சூலமும் இடமும் கேட்குறார் தூங்கானை மாட கோயிலில்.
களப்புள்ள பொன்னை தீயில் புடமிட்ட போது அது தூய பொன்னாதல் போலவும், குற்றமுடைய அவன் தந்த காணிக்கை சிவன் பொருளாயின வழி குற்ற நீங்கி விடுதல் போலவும் காண்க என்று சொல்லி, முன்னின்று தூங்கானை மாடத்துள்ள இறைவர் திருமுன்பு நின்று கொண்டு பாடுகிறார் என்று சொல்லி சொல்கிறாருங்க. அந்த அடுத்த திருப்பாட்டு தான் அது கேட்குறது. இப்போ தான் வந்து அந்த சூலமும் இடமும் கேட்குறார். பொன்னார்ந்த திருவடிக்கு என் விண்ணப்பம் என்றெடுத்து முன்னாகி எப்பொருட்கும் முடிவாகி நின்றானை தன்னாகத்து உமைபாகம் கொண்டானை சங்கரனை நல்நாம திருவிருத்தம் நலம் சிறக்க பாடுதலும். இப்போ தான் அந்த திருப்பதிகம் பாட போகிறார். அதை பொன்னார்ந்த திருவடிக்கு என் விண்ணப்பம், பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம்னு பாடுறாரு இல்லைங்களா, அதைத்தான் இங்கே சொல்கிறார். பொன்னார்ந்த திருவடிக்கு என் விண்ணப்பம் என்று தொடங்கி எல்லா பொருள்களுக்கும் முன்னாகியும் முடிவாகியும் நின்றவரை, எல்லா பொருள்களுக்கும் முன்னாகவும் முடிவாக நின்ற பெருமானை, தமது திருமேனியில் உமையம்மையாரை ஒரு பாகத்தில் கொண்டவரை சங்கரரை, அவருடைய நல்ல நாமங்களை பாடும் திருவிருத்த பதிகத்தை நலம் சிறக்க பாடுதலும் என்று சொல்லி, அப்போ பெருமானுடைய திருவடிக்கு நிறைய விண்ணப்பம் நாயனார் வைக்க போகிறார். பொன்னார் திருவடிக்கு என் விண்ணப்பம், பொன்னார்ந்த திருவடினா பொன்னார் திருவடி என்று அந்த 3 காலத்துக்கு உரிய வினைத்தொகை தொடரை ஆசிரியர் விரித்தருளினார் என்று சொல்கிறார். பொண்ணுனா அழகு, காட்சியாலும் பயனாலும் நலந்தரும் தன்மை. அத்திருவடிக்கு இன்றுள்ளது என்று இனி வருவதென்று என்று சொல்லி திருவடிக்கு என் விண்ணப்பம், திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் என்று சொல்லி பதிகத்தில் சொல்கிறாருங்க. ஆமாம், என்னென்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பதிகத்தில் பார்க்குறோம். எப்பொருட்கும் முன்னாகி முடிவாகி நின்றானே அப்படின்னு, எல்லா பொருள்களுக்கும் முன்னேயும் இருந்தவன் பின்னேயும் இருப்பவன் என்று சொல்லி, அவன் அவற்றினுள்ளே நிறைந்தும் நிற்கின்றவன் என்பது கருத்து என்று சொல்லி சொல்கிறார். மூவிலையும் ஒரு தாளும் கொண்ட சூலம் கை கொள்ளுதல் முத்தொழிற்கும் முதல்வனாகி சிவபெருமானை குறிக்கும் என்று சொல்லி சொல்கிறார். மூவிலையும் ஒரு தாளும் கொண்ட சூலமும் கை கொள்ளுதல் முத்தொழிற்கும் முதல்வனாகி சிவபெருமானை குறிக்கும் என்று சொல்லி சொல்கிறாருங்க. தன்னாகத்து உமைபாகம் கொண்டானை, அருளே திருமேனியாக உடையவன் என்பது அருள் அம்மையாருடைய வடிவம்ங்க. திருநீரும் பறையின் வடிவமாம், பராவணமாவது நீர் என்று சொல்லி திருநீர் அப்படிங்கிறது உமையம்மையனுடைய திருவம். ஆமாம், ஆணையாம் என நீரு கண்டு அடிச்சேரன் அப்படின்னு சொல்லி திருக்குறிப்பு தொண்டாயன புராணத்தில் வரும். ஆணையாம் என நீரு கண்டுன்னா திருநீற்றை எப்படி பார்த்தார் அப்படின்னா, சேரமான் பெருமான் நாயனார் அருள் சக்தியாகவே பார்த்தார். ஆணையாம் என நீரு கொண்டு அடிச்சேரன் என்னும் சேனுலாவு சேர் திருமலை நாடுன்னு சொல்லி அந்த திருக்குறள் தொண்டாயன புராணத்தில் வருங்க. அப்போ நம்முடைய களரிட்டறிவார் நாயனார் எப்படி பார்த்தார் திருநீற்று அப்படின்னா, அருள் சக்தியாகவே பார்த்துருக்கிறார். அதான் ஆணையாம் என நீரு கண்டு அடிச்சேரன் அப்படின்னார். ஆணையாம் சிவத்தை சேர அனைவர் போல் ஐயர், கண்ணப்ப நாயனார் மலை ஏறுறார் இல்லைங்களா, அப்போ சேக்கிழ பெருமான் சொல்லாருங்க, ஆணையாம் சிவம்னா அருளோடு கூடிய சிவம். பெருமானுடைய திருவருள் சக்தி அப்படிங்கிறது அங்கே சொல்கிறாருங்க. தன்னாகத்து உலபாகம் கொண்டானை என்று சொல்லி, உமைபாகம் கொண்டானை என்று சொல்லி திருநீற்று பதிகத்தில் வந்து அந்த பராவணம் ஆவது நீர் அப்படிங்கிறது அதான் திருவடி நீற்றினை பூசும்படி வேண்டுதல், அருள் சக்தியை பெற வேண்டுதலை குறிப்பதாம். சங்கரன்னா சுகத்தை செய்பவன், விடையில் அச்சினையை பொறிக்கும்படி வேண்டுதல் சுகம் கொடுக்க வேண்டும் குறிப்புடையது என்று சொல்லி, முன்னாகி முடிவாகி நின்றான் என்றதனால் இறைவனது சத்தாம் தன்மையும், உமைபாகம் கொண்டான் என்றதனால் அவனது சித்தாம் தன்மையும், சங்கரன் என்றது அவனது ஆனந்தமாம் தன்மையும். அதாவது சத்து சித்து ஆனந்தம் சொல்கிறோம் இல்லையா, இது 3 பெருமானுக்குரிய சத்து சித்து ஆனந்தம். இறைவன் எப்படின்னா நிலையான பொருள், அதே மாதிரி அறிவுடைய பொருள், எப்பொழுது ஆனந்தமாக இருக்கக்கூடிய பொருள். அதாவது சத்து சித்து ஆனந்தம், சச்சிதானந்தம் அப்படிங்கிறது அதுதான். சச்சிதானந்தங்கிறது ஒரு பெயராக நம்ம நினைக்கிறோம், அதில் 3 பொருள் இருக்குது, சத்து சித்து ஆனந்தம். இறைவனுடைய ஒரு நிலையை சொல்லக்கூடியது அந்த பெயருங்க. சத்து என்று சொன்னால் நிலைத்த பொருள், அப்புறம் சித்து என்று சொன்னால் அறிவுடைய பொருள், அறிவு பொருள், அப்புறம் ஆனந்தம் என்று சொன்னால் எப்பொழுதும் இன்பமாக இருக்கக்கூடிய பொருள். அதான் சத்து சித்து ஆனந்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அப்படி சங்கரன் என்றதும் வந்து அதான் அவனது ஆனந்தமாம் தன்மை குறித்தது. சத்தாதலின் அருள் தரும் தகுதியும், சித்தாதலின் கொடுத்தற்கேட்ட அருளினை உடைமையும், ஆனந்தநாதலின் சுகம் தரும் தகுதியும் உடையவன் என்பதால் குறிக்கப்பட்டனை. கருத்துக்கள் பற்றிய சூலம் என்மேல் பொறி, அப்புறம் திருவடி நீரெனை பூசு, இடபம் பொறித்தென ஏன்றுகொள் என்று சொல்லி 3 விண்ணப்பங்களையும் நாவுக்கரசு பெருமான் இங்கே செய்கிறாருங்க. ஆமாம், அதான் இந்த திருப்பதிகம் வந்து
தூங்கானை மாடத்தில் பாடிய திருப்பதிகம் எல்லாருமே பாடலாம். திருவிருத்து தூங்கானை மாடம். ஒன்னார் திருப்படிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் போற்றி செய்யும் என்னாவி காப்பதற்கு இச்சையுண்டேல் இருங்கூற்று அகல மின்னாறு மூவிலை சூலமென்மேல் பொறி மேவு கொண்ட துன்னார் கடந்தையில் தூங்கானை மாடச் சுடற்கொழுந்தே ஆவா சிறு தொண்டன் என் நினைந்தான் என்று அரும்பிணி நோய் காவாது ஒளியில் கழக்கு முன்மேற்படி காதல் செய்வார் தேவா திருவிடி நீரனை பூசு செந்தாமரையின் பூவார் கடந்தையுள் தூங்கானை மாடத்து எம் புண்ணியனே கடவும் திகிரி கடவாதொழிய கையிலையுற்றான் படவும் திருவிரலொன்று வைத்தாய் பனிமாள் வரை போய் இடவும் பொறித்து என்னை ஏன்று கொள்ளா இரும் சோலை திங்கள் தடவும் கடந்தையில் தூங்கானை மாடத்து என் தத்துவனே. 3 கேட்குறாரு பாருங்க. சோளம் கேட்குறாரு, அப்புறம் திருவடி நீர் கேட்குறாரு, அப்புறம் இடமும் கேட்குறார். 3ம் பெருமானிடத்தில் கேட்குறாரு. அம்மா என்ன கொடுத்தாங்க? திருநீர். அவங்க கையில் இருந்தது திருநீர். திலகவதி அம்மா திருக்கையிலை குன்றுடையான் திருநீற்றை அஞ்சலத்தை ஓதி கொடுத்தாங்க. அது ஒரு சிறப்பு தான் அப்போதைக்கு. அதாவதுங்க, மருத்துவர்கிட்ட போனோம்னா எமர்ஜென்சிக்கு ஒரு மருந்து கொடுப்பாங்க. அது மாதிரி நம்ம நிரந்தரமான ஒரு மருந்துங்கிறது இதுதான். அப்பர் சாமிகளுக்கு வந்து அந்த உடனடியாக அந்த தீட்டை நீக்கிறதுக்கு, அந்த தொடக்க நீக்கிறதுக்கு திருநீர் அம்மா கொடுத்தாங்க. அவங்கக்கிட்ட அப்போ இருந்தது, அம்மா என்ன சூலமும் ஒரு இடமுமா பறிக்க முடியும்? அம்மா பறிக்கிற மாதிரி இருந்தால் அப்போ கேட்டிருப்பார் இல்லையா? அந்த பறிக்கணுங்கிற அந்த எண்ணமே எப்போ வந்தது? அம்மா பூசின திருநீர்னால தான் அந்த உணர்வே வந்தது. திலகவதி அம்மா பூசிய திருநீர்னால தான், அவங்க கொடுத்த திருநீரை பூசினதுனால தான் இந்த எண்ணமே அவருக்கு வருது இல்லையா? அதுதான் ஆரம்பம். அதனால் இப்போ அந்த 2-3 கேட்குறாருங்க. பெருமானிடத்துலையும் திருநீர் கேட்குறார், அதே மாதிரி பெருமானிடத்தில் இடபமும் சூலமும் கேட்குறார். எல்லாமே சாமி கொடுக்க போகிறார். அதனால தான் அங்கே போய் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது. அதாவது பதிகத்தினுடைய குறிப்பு என்னென்னா, சமன் சமயத்தொடக்குண்ட இந்த உடலுடன் உயிர் வாழ தரியே நாதலின் இவ்வுடலில் உன்னுடைய லட்சணைகளாகிய சூலம் இடபம் இவைகளை பொறித்து அருளுக திருவடி நீரனை பூசுக என்பது இதை ஆசிரியர் உரைத்தவார் என்று சொல்லி இந்த பதிகப்பாட்டினுடைய குறிப்பை சொல்லார். பதிகத்தில் 3 பாட்டுக்களை இப்போது கிடைத்துள்ளன. எஞ்சியவை சிதலரித்து ஒளிந்தன போலும். 3 பாட்டு தான் இருக்குது. 3ம் பாருங்கள், தேவையான 3 பாட்டு இருக்குது. என்ன வேணுமோ அந்த 3 இருக்குது. அதான் சாமி வந்து எதை வேணுமோ அதை வச்சுட்டு நமக்கு தேவையில்லாதையெல்லாம் மறைச்சிட்டார். தேவையில்லாதுன்னு சொல்ல முடியாது, நம்மளுடைய தகுதிக்கு தேவையானது. ஆமாம், நம்மளுடைய போதும் போதும் உனக்கு இதை அப்படிங்கிறோம் இல்லையா? அது மாதிரி வையாபுரியார் சொல்லுவார், சுந்தரமூர்த்தி சாமிகள் வந்து அந்த தில்லையில் போய் பாடுறாரு இல்லைங்களா? அந்த பதிகம் மட்டும் கிடச்சதுன்னா கூத்தப்பெருமானை எப்படி வழிபாடு செய்தாருங்கிறத நம்மளால் அனுபவிக்க முடியுமா? ஆனால் சாமி வந்து அதை மறைச்சிட்டாராம். அதையெல்லாம் தெரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு தவம் இல்லையா? தென்னிலா மலர்ந்த வேணியாயுந்தன் திருநடங்கும்பிட பெற்று மண்ணிலே வந்த எப்பிறவிய வாழிதாம் இன்பமாம் என்று கண்ணிலானந்த அருவிநீர் சொரிய கைமலர் உச்சி மேல் குவித்து பண்ணினால் நீடி அறிவரும் பதிகம் பாடினார் பரவினார் பணிந்தாருங்கிறார். இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார் அவர்? சாமிகிட்ட அணுக்க தொண்டராக இருந்தவர் கைலாயத்தில். ஆனால் அதை விட இந்த பிறப்பு வந்து உயர்ந்ததாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. யார்? இறைவன் கூட இருந்தவர் நம்பிகள் இல்லையா? அணுக்க தொண்டராக அங்கே பூவ நீரும் அணைந்து கொண்டிருந்தவர். ஆனால் அதை விட ஒரு சிறந்த ஒரு பிறப்பாக எதை சொல்கிறார்? தென்னிலா மலர்ந்த வேணை வந்து திருநரங்கும் மண்ணிலே வந்த பிறவியே வாழிதாம் இன்பம்னா எல்லையில்லாத இன்பங்கிறார். வையாபுரியார் இந்த பாட்டை ரொம்ப நல்லா சொல்லுவார். வாழிதாம் இன்பமாம் என்று அப்புறம் அதை நினச்சி பார்த்தாராம். அப்படி நினச்சி பார்த்தா தான் கண்ணில் ஆனந்த அருவிநீர் சொரிய கைமலர் உச்சி மேல் குவித்து பண்ணினால் நீடி அதுலேயே அப்படியே தில்லையிலேயே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டார். ஏன்னா தில்லை வரைக்கும் தான் அவருடைய பயணம் இல்லையா? எங்கே அந்த இதில் தவத்துறையில் தில்லை போகணுன்னு தான் நினைக்கிறாரு. தில்லை வந்தாச்சு, அங்கேயே இருந்துடுறாரு. அப்புறம் தான் சாமி பார்த்தாரு, சரி விட்டா இங்கேயே அவர் செட்டில் ஆயிடுவாராட்டுருக்குதுன்ட்டு தான் பண்ணை ஆரூரில் வருக நம்பாள்னார். சாமி கூடவே இழுத்துட்டு போகிறார். இல்லைன்னா அங்கேயே இருந்திருப்பார். பறவையாரெல்லாம் அவருக்கு தெரியாது. பறவையார் கல்யாணம் பண்ணுறதுக்காக வரன்ட்டு வர்றாரு. அப்படி இல்லை. திருத்தொண்டத்தை பாடணுன்னு ஏதாவது தெரியுமா? அதுவும் தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்படி வர்றாரு, சாமி அப்படியே இழுத்துட்டு வர்றாரு. இங்கேயே அப்படியே செட்டில் ஆயிடுவார். விட்டுருந்தா அங்கேயே இருந்திருப்பார் தில்லையிலேயே. ஆனால் இறைவன் வந்து பண்ணை ஆரூரில் வருக நம்பால் என்று சொல்லி அழைத்து கொண்டு போகிறார். ஏன்னா அவருடைய அவதார நோக்கம் நிறைவாகுவது அங்கே தான். ஞானசம்பந்த பெருமானுடைய அவதார நோக்கம் நிறைவானது மதுரையம்பதியில் இல்லையா? வேதநெறி தலைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க. அதே மாதிரி நம்பிகளுடைய அவதார நோக்கம் நிறைவானது முக்கால்வாசி
இங்கே ஆரூரில், ஒரு கால்வாசி திருவொற்றியூரில் இல்லையா? சங்கிலியார் திருமணம் மட்டும் அங்கே. அது மாதிரி இப்போ வந்து நாவுக்கரசு பெருமானுக்கு அந்த 3 வேணும் அப்படின்னு அவர் நினைக்கிறதுக்கு அதுதான் காரணம். நம்ம அந்த 3 வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். அதை வந்து அம்மாவே கொடுக்க முடியுமான்னா அப்படி கொடுக்க முடியாது இல்லையா? அவங்களால என்ன முடியுமோ அதை கொடுத்தாங்க. ஒரு சமயத்துக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவசரத்துக்கு அது கொடுத்தாங்க. அதே போதுன்னு அவர் நினைக்கல. அவர் மனசு என்ன நினைக்குதுன்னா, இந்த உடம்பை இன்னும் கொஞ்சம் நாம் தூய்மைப்படுத்திக்கணும். ஏன்னா சமணர்கள் கொடுத்த உணவை உண்ட உடம்பு, சமணத்தை எல்லாம் நம்ம பழித்து பேசியிருப்போம், இது போதாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அதற்காக வந்து அதை இடமும் சூலம் திருநீரெல்லாம் அங்கே கேட்குறாரு. போந்த உடல் தன்னோடு உயிர் வாழ தரியார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த உடம்போடு உயிர் வாழ்வதற்கு அவருக்கு பிடிக்கவே இல்லை. ஆமாம், சமன் சமயத்தோட கொண்டு இந்த உடம்போடு உயிர் வாழ தரியேன். அப்படி பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் போற்றி செய்யும் என்னாவி காப்பதற்கு இச்சையுண்டேல். என்னுடைய உயிரை கொஞ்சம் காப்பாற்றணும்னு பெருமானை நீங்கள் நினச்சிங்கன்னா இருங்கூற்று அகல அந்த தீட்டு நீங்குவதற்காக மின்னாறு மூவிலை சூலம் என் மேல் பொறி. என்ன பொறிக்கணும்? மூவிலை சூலத்தை என் மீது பொறிக்க வேண்டும் என்று சொல்லி, அதற்கு பிறகு மேவு கொண்டல் துன்னார் கடந்தையில் தூங்கானை மாட சுடற்கொழுந்து என்று சொல்லி பெருமானிடத்தில் வந்து இருங்கூற்றாக இதனை உடல் தன்னுடனே உயிர் வாழ தரியே நான் என்று விளை. இவ்வுடலின்கண் இருந்து உயிர் வாழ தரி, இந்த உடம்போடு நான் இருந்து உயிர் வாழ்வதற்கு எனக்கு வந்து பிடிக்கலை என்று சொல்லி, ஆதலின் அவ்வாறு வாழாவிடின் வரும் கூற்று அகலும்படி என்பது உடல் தூயதாகிய வழியே அதனுள் நின்று உயிர் வாழ்தல் பயன்படும். இல்லையே அந்த வாழ்க்கை வீழ்ந்து ஒளிதல் பாலது என்பது ஆன்றோர் துணிவு. அதான் நம்முடைய வாதவருடையில் பாடுறார்கள், வார்கடல் உலகில் வாழ்களேன் கண்டாய் வருகை என்று அருள் புரியாயே. இந்த உடம்போடு வாழ பிடிக்கலைன்னா அடுத்து என்ன செய்வாங்க? பாரோடு விண்ணாய் பரந்தயம் பரனே பற்றுமாறு சீரோடு ஒளிவாய் சிவபுரத்தரசே செல்வமே சிவபெருமானே ஆரோடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன் ஆண்டு கொண்டு அருளிலையானால் வார்கடல் உலகில் வாழ்களேன் கண்டாய் வருகை என்று அருள் புரியாயனர். பெருமானுடைய திருவடி பற்று வந்துருச்சுன்னா இந்த உலக வாழ்க்கை வெறுத்து போயிடும். அப்புறம் இங்கே இருக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிக்காது. வள்ளல் பெருமானுக்கு ரொம்ப பிடித்த பதிகம் வாழாப்பத்துன்னு சொல்லுவாங்க. வாழாப்பத்து வந்து என்னென்னா, உலக வாழ்க்கை வெறுத்தவர்கள் பெருமான் திருவடி அடைய நினைக்கின்ற பொழுது பாடக்கூடியது. பழுதில் தொல் புகழால் பங்கனி அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் செழுமதி அணைந்தாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறையுரை சிவனே தொழுவனோ பிறரை துதிப்பனோ எனக்கொரு துணையென கொள்வனோ சொல்லாய் மலைவிடையானே வாழ்கிலேன் கண்டாய் வருகை என்று அருள் புரியாயனர். தொழுவனோ பிறரை துதிப்பனோ எனக்கோர் துணையென கொள்வனோ சொல்லாய் அப்படின்னார். நீ இல்லைன்னா வேறு யாரையும் நான் வந்து சொல்ல மாட்டேன், பிறரை துதிக்க மாட்டேன், எனக்கு ஒரு துணையாக யாரையும் கொள்ள மாட்டேன். வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருகை என்று அருள் புரியாயே. இதெல்லாம் மணிவாசக பெருமான் வந்து பெருமானுடைய அந்த பிரிவு துயர் தாங்காமல் பாடிய அரற்றிய திருப்பதிகங்கள். இதெல்லாம் இந்த உலக வாழ்க்கை பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து வாழாப்பத்து படித்தோம்னா பெருமான் திருவடிக்கு போயிடலாம். வாழாப்பத்துனா என்ன? அந்த உலக வாழ்க்கை பிடிக்கலை, பெருமான் திருவடி வேணும்னு அப்படி அரற்றி பாடியது அந்த வாழாப்பத்து மணிவாசக பெருமான். அது மாதிரி இங்கே வந்து இந்த உடம்போடு சமணர்கள் கொடுத்த உணவை உண்ட இந்த உடம்போடு வாழுவதற்கு நாவுக்கரசு பெருமானுக்கு பிடிக்கலை. அது நீங்குவதற்காகத்தான் இதெல்லாம் கேட்குறாருங்க. அது ஏன் நம்ம பறிக்கிறோங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்றைக்காவது ஒரு நாளைக்கு நாம் வந்து என்றைக்காவது ஒரு முறை எப்போவாது எந்த ஒரு பிறவியில் கூட நம்ம இந்த பெருமானை பற்றி நாம் ஏதாவது குறைவாக பேசியிருக்கலாம் இல்லையா? அதெல்லாம் நீங்கணும் அப்படின்னா என்ன செய்கிறது? இது மாதிரி இந்த முத்திரையெல்லாம் பறிச்சாவாது, அது பறித்ததுக்கு பிறகுவாது நம்ம பேசாது இருக்கணுமே. நம்ம வாய் கம்முனாக இருக்குது, அது ஒன்று இருக்குது இல்லையா? பறிச்சாச்சு அப்படின்னா இது வரைக்கும் பேசுனதெல்லாம் பரவாயில்ல போயிடுச்சு, அதுக்கு பின்னாடி பேசாத இருக்கணும் இல்லை, அது ரொம்ப முக்கியம். ஆமாம், வாய் கம்முன்னு இருக்காது, நம்மளுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிடுவோம். வாய் பேசாத இருக்கிறது மட்டும் இல்லை, பேசுகிறவன் பக்கத்தாலேயும் நம்ம நிற்கக்கூடாது, அதுதான் முக்கியங்க. ஆமாம், சிவகுற்றம் நடக்கிற இடத்துல நம்ம இருந்தாலும் அதுவும் குற்றம்தான். அதனால் வந்து உமையம்மை தவம் செஞ்சிட்ருப்பாங்க, அங்கே கைலாயத்தில் இமயமலையில் தவம் செஞ்சிட்ருப்பாங்க. அப்படி தவம் செஞ்சிட்ருக்கிற பொழுது பெருமானே வயோதிக கோலத்தில் போகிறாரு. ஏம்மா சின்ன பிள்ளையாக இருக்கிறீங்க, ஏமா இப்படியெல்லாம் உட்காந்துட்ருக்குற அப்படின்னு சொல்லி கேட்குற பொழுது அம்மா சொல்லுவாங்க, நான் சிவபெருமானை வேண்டி தவம் செஞ்சிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கந்தபுராணத்தில் இருக்குது இது. அப்படியா, சிவபெருமானத்தை நோக்கி தவம் செய்கிறியா? அவர் சிவபெருமான பாம்பையெல்லாம் மாலை அணிந்து கொண்டு புலித்தோலை கட்டி கொண்டு சுடுகாட்டில் திரியறவனாச்சே,
அவனையா நீ திருமணம் செஞ்சுக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே சிவசிவா சிவசிவான்னு நம்ம காதெல்லாம் அடைச்சிக்குவாங்க. சிவ அப்படின்னா பெருமானை பற்றி எந்த ஒரு பழி சொல்லும் தன்னுடைய காதில் விழக்கூடாதுன்னு அம்மா நினச்சாங்க. அப்புறம்தான் வந்தது யாருன்னு சொல்லி அவர் காட்டுவார். ஆமாம், சிவபெருமானே அவரை பற்றி அப்படி பேசுகிறது உமையம்மையினால் ஏற்றுக்கொள்ள முடியல. யாராக இருந்தாலும் பெருமானை பற்றி இழிவாக பேசி அந்த உடனே நம்ம கேட்கக்கூடிய தைரியம் இருக்கணும். அப்படி கேட்கல முடியலை அப்படின்னா அந்த இடத்த விட்டு வெளியிலையாவது வந்துடணும். சரி, அவன் என்னமோ பேசிட்டு போகிறான் போ அப்படின்ட்டுலாம் அங்கே இருக்கக்கூடாது. அவன் பெருமானை பற்றி பழித்தும் இழித்தும் பேசக்கூடிய இடத்துல இருக்கவே கூடாது. ஆமாம், நன்றறிய அமன் பள்ளி நன்னுகளேன் எனும் வார்த்தை சென்றவனுக்கு உரைமின் அப்படின்னாங்க. யார் அம்மா சொன்னாங்க இல்லையா? நன்றறியா அமன் பள்ளி அப்படின்னா நல்லதை செய்யாத சமணர்கள் இருக்கக்கூடிய, அது சைவத்தை சிவத்தை நிந்தனை செய்யக்கூடிய அந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன்னு போய் அவங்ககிட்ட சொல்லுங்கள். அதாவது அதிகமாக பெரிய புராணத்தில் அப்பர் சாமி புராணத்தில் அவன் இவன்கிற இடம் வராது. இந்த இடம் ஒன்றுங்க. ஆமாம், இந்த இடம் ஒன்று அம்மா அப்படி சொன்ன இடம். ஏன்னா சமணத்தில் இருக்கிறத நினச்சி அப்படி சொன்னாங்க. சென்றவனுக்கு உரைமின் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதற்கு பிறகு தான் போய் அவர்கிட்ட சொல்கிறாங்க. அதற்கு பிறகு அவர் வர்றார். அப்படின்னா சைவத்தை நிந்தனை செய்யக்கூடிய ஒரு இடத்துல நாம் இருக்கவே கூடாதுன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு நாட்டில் வாழ்ந்துட்டுருக்குறோம். என்ன பண்ணுறது? நம்மளுடைய தீவினை. நல்ல பாருங்கள், மகாராஷ்டிராவில் பாருங்கள், அவர் நான் அரசியல் பேசுகிறான்னு நினைக்காதீங்க. அவர் சட்டத்துறையில் ஒரு கோல்டு மெடலிஸ்ட்டுங்க. அவரோட வாழ்க்கை வரலாறுலாம் பார்த்தோம்னா அவருக்கு 54 வயசு ஆகுது, 3வது முறையாக முதலமைச்சர். அப்படின்னா அவங்க அந்த மாதிரி ஒருத்தர் தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் பார்த்தா ரொம்ப இதாக இருக்குது. முறை படித்து பார்த்தேங்க. அவர் சட்டத்துறையில் ஒரு கோல்டு மெடலிஸ்ட்டு. அதே மாதிரி மேலாண்மை படிப்பில் MBA படிச்சிருக்கிறாரு. அதுலேயும் அவர் ஏதோ பெரிய இது படிச்சிருக்காரு. ஆமாம், அருமையான அந்த மாதிரி தலைவர்கள் நமக்கு இருக்கணும். எந்த கட்சியாக இருக்கட்டும், அது வேறங்க. ஒரு திறமை, ஒரு நேர்மை, அந்த மாதிரி இருக்கணும். இப்படி அந்த தூங்கானை மாடத்தில் கேட்கிறார் அவர். அதுக்குள்ளே மாறிப்போச்சு. திருக்கோளூரும் போகிறார். போந்த உடல் தன்னுடனே உயிர் வாழத் தரியேன் என்று சொல்லி நாயனார் அந்த உடம்போடு நான் உயிர் வாழ முடியாது என்று சொல்கிறார். இடபமும் சூலபும் இடலட்சணை இட்ட திருவிளையாடலும் காண்க என்று சொல்லாருங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு பதிகத்தை விட்டு போச்சு. இது இதில் பாடுறார் ஒரு பதிகம், கோவலூர் திருப்பதிகத்தில் பாடுறார். அதில் அருமையான திருப்பதிகம் ஒன்று பாடுறார். அந்த திருப்பதிகத்தில், திருக்கோயிலூர் திருப்பதிகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அருமையாக, அதாவது தன்னை எப்படி பாடுறார் பாருங்கள். இந்த நாயனார் பாடியருளிய வளத்தமிழ்களில் ஒரு பதிகமே நமக்கு கிடைத்துள்ளது என்று சொல்லி, திருக்கோவலூர் வீரட்டங்களில் ஒன்று, அட்ட வீரத்தலங்களில் திருக்கோயிலூர் ஒன்றுங்க. இன்னொன்று மெய்ப்பொருள் நாயனார் புராணத்தின் இறுதியில் அது விசேடம் பற்றி கொடுத்துருக்குது. மலையமாநாட்டில் பெண்ணையாற்றின் கரையில் திருக்கோவலூரை தலைநகராக கொண்டு மலையமான் திருமுடிக்காரி என்ற அரசன் அரசாண்டனன் என்பதும், அவனே கபிலரால் பாடப்பட்டானும் கடையேழு வள்ளல்களில் ஒருவனும் ஆவான் என்பதும் 10 பாட்டு பழைய வரலாற்றினால் அறியப்படும் என்று சொல்லி நாயனார் பாடார். செத்த ஏன் சிதம்பனாயேன் செடியனேன் அழுக்கு பாயும் பொத்தையே போற்றினாலும் புகலிடம் அறிய மாட்டேன், எத்தை நான் பற்றி நிற்கேன் இருளற நோக்க மாட்டா கொத்தையேன் செய்வதென்னே கோவல் வீரட்ட நீரே. இந்த பிறவி பதிகப்பத்தினுடைய குறிப்பு என்னென்னா, இந்த பிறவியில் தீமையை உணராது மயங்கியும் புலன்களுக்கு ஏவல் செய்தும் உலக இன்பங்களுள் அழுங்கியும் மக்கள் மனைவி சுற்றம் என்னும் கூட்டத்திடை ஆட்டப்பட்டும் துன்பமும் மனிதர்கள் அவற்றில் செலுத்தும் சிந்தையை மாற்றி இறப்பவர்க்கு ஈந்தும் இறைவனை பேணி போற்றி நேர்ந்தும் இருந்தால் நன்மையும் இன்னும் அடைகிறவர் வினை தீர்க்கும் தலமாதல் பதிகம் இந்த குறிப்பு கொண்டது என்று சொல்லி
என்ன தன்னை எப்படி பாடுறாருன்னா செத்தையேன் அப்படிங்கிறாரு. செத்தையேன்னா இந்த குப்பை கூட உரமாக பயன்படும் இல்லைங்களா. இந்த செத்தைங்கிறது அந்த குப்பையிலிருந்து கழிச்செறி எடுத்து போகிறது செத்தை அப்படிங்கிறாரு அப்பர் சாமி. செத்தையேன் அப்படின்றாரு. சிதம்ப நாயன் ஏன் சொன்னார்னா, நல்ல நாயின்னு சொன்னால் கொஞ்சம் நன்றியுடையது, எதை நினச்சி பார்க்கும். சிதம்ப நாயன்னா குணமில்லாத நாயின்னு அர்த்தங்க. செத்தையேன் அப்புறம் சிதம்ப நாயன். செடியனேன்னார். செடியனேன்னா பாவமுடையவன், செடிசேர் உடல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, வினையால் ஆகப்பட்ட உடல், ரொம்ப பாவமுடையவன் அப்படின்னு சொல்கிறார். அழுக்கு பாயும் பொத்தையே போற்றி. இந்த உடம்பு எப்படிப்பட்ட உடம்பு? அழுக்கு பாயக்கூடிய உடம்பு. இதையே நான் ஒரு பொருளாக கருதி தன்னால் வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்று சொல்லி, பொத்தையை போற்றினாலும் புகலிடம் அறிய மாட்டேன் அப்படின்னா, நமக்கு ஆன்மாக்களுக்கு என்று சொல்லி ஒரு புகலிடம் இருக்குது. என்ன புகலிடம்? இறைவனுடைய திருவடி தான் நமக்கு புகலிடம். அதையெல்லாம் அறியாமல் நான் இப்படி இருக்கிறேன் என்று சொல்லி, புகலிடம் அறிய மாட்டேன், எத்தை நான் பற்றி நிற்கேன். பற்றக்கூடிய பொருள் பெருமானுடைய திருவடி. ஆனால் அதை பற்றாத இந்த உலகத்தை பற்றி கொண்டிருக்கிற, பற்ற வேண்டிய பொருளை விட்டுட்டு எதையெல்லாம் விடணுமோ அதை பற்றி நிற்கிறேன் என்று சொல்லி சொல்கிறாருங்க. அவராக அப்படி இருந்தார், நம்மளை அப்படி சொல்கிறாரு, நம்மளுக்காக அப்படி சொல்கிறாரு. அவங்கெல்லாம் அப்படி இல்லை. ஆமாம், எத்தை நான் பற்றி நிற்கேன், இருளற நோக்க மாட்டா கொத்தையேன் அப்படின்னார். நான் அப்படி கொத்தையேன் செய்வதென்னேன். கொத்தையேன்னா நான் கண்ணில்லாத குருடன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. கொத்தையேன் செய்வதென்னே கோவல் வீரட்ட நீரே என்று சொல்லி திருக்கோயில் கோயிலூர் பதிகத்தில் அதான் செத்தைனா பயனற்ற குப்பை, சிதம்பன்னா சிதம்ப நாயன்னா குணமில்லாத நாயேன், செடியன் அப்படின்னா பாவமுடையவன், பொத்தை என்னன்னா பொந்து துளையுடைய அந்த துளையுடைய இந்த உடம்பை உடையவன், அழுக்கு பாயும் பொத்தைனா உடம்புங்க, அதை கொத்தைனா குருட்டுத்தன்மை என்று சொல்லி அங்கம் குறைவுடைய தன்மை என்றும், குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கினீர். நம்முடைய நம்பிகள் பாடுறார் இல்லையா. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் நான் என்ன செய்வேன், கொத்தையேன் செய்வதென்னே கோவல் வீரட்ட நீரே என்று சொல்லி தன்னை அவ்வளவு கீழாக வைத்து பாடிய ஒரு திருப்பதிகம் அந்த திருப்பதிகங்க. ஆமாம். இப்போ தூங்கானை மாடத்தில் இந்த மூணையும் கேட்குறார். அதுதானே பார்த்துட்டு இருந்தப்போ. ஆமாம். ஆவா சிறுத்தொண்டன் என நினைந்தான் என்று அரும்பிணை நோய் காவாதொலியில் கலக்கு முன் மேற்பழி காதல் செய்வார் தேவா திருவடி நீரியனை பூசு செந்தாமரையின் பூவார் கடந்தியில் தூங்கானை மாடத்து எம் புண்ணியனே என்று சொல்லி அப்படி பெருமானே எனக்கு சிறுத்தொண்டன்னா தொண்டர்களில் சிறுவன் அர்த்தங்க. சிறுத்தொண்டன் சிறுத்தொண்டன் நாயனார் இல்லை, தொண்டர்களில் ரொம்ப சிறியவனாக இருக்கக்கூடியவன், கடையவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா. சிறுத்தொண்டன் அவருக்கு ஏன் பெயர் வந்தது தெரியுங்களா? அதாவது நாதனடியார்தம்மன் நயப்பாட்டு வழிபாட்டால் மேதகை யாரவர் முன்பு மிகச்சிறியராய் அடைந்தார், ஆதலினால் சிறு தொண்டர் என நிகழ்ந்தார் அவனியின் மேல் அப்படின்னார் சேக்கிழார் பெருமான். சிறு தொண்டருங்கிறது அவருடைய பெயர் கிடையாது, காரண பெயருங்க. அவருடைய பெயர் என்ன? பரஞ்சோதியார் இல்லையா. ஆனால் பெரிய புராணத்தில் சிறு தொண்டர் தான் வருது, ஆனால் அது ஒரு காரண பெயர். ஏன் சிறு தொண்டர் அப்படின்னா, அதான் நாதனடியார் தம்மை நயப்பாட்டு வழிபாட்டால் மேதகை யாரவர் முன்பு மிகச்சிறியராய் அடைந்தார். ஒரு படைத்தளபதி எப்படி இருப்பாருங்க? ஒரு படைத்தளபதி நல்ல ஆஜானுபாகுவான உடம்பாக இருப்பார், ஒரு 6 அடிக்கு மேலே இருப்பார் இல்லையா. ஆனால் அடியார்களை கண்ட எப்படி இருப்பார்? அப்படி கூனி குருவி இருப்பார். மிகச்சிறியராய் அடைந்தார், ஆதலினால் சிறு தொண்டர் என நிகழ்ந்தார் அவனியின் மேல் அப்படின்னார். அதுதான் அந்த பணிவு அப்படிங்கிறது. சாமி கேட்குறாரு இல்லையா, நீரோ பெரிய சிறு தொண்டர் அப்படின்னு கேட்குற பொழுது அவர் ஆமாங்கய்யா நான் தாயா சிறு தொண்டர்னு சொல்லலை. அவர் பூதியணி சாதனத்தவர் முன் போற்ற போதே என்னார். முதல்ல திருநீர் பூசணுக்கு முன்னாடி போய் நிற்கிறது கூட எனக்கு தகுதி இல்லை சாமி. நாம் அப்படி சொல்லுவோம்மா? அந்த நல்லறிவு என்னைக்காவது நம்மளுக்கு வருமா? வரவே வராது. ஆமாங்க நான் தாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? பூதியணி சாதனத்தவர் முன் போற்ற போதேன் ஆயினும் நாதனடியார் கருணையினால் அருளி செய்வர். ஏதோ சாமியினுடைய அடியார்கள் எல்லாம் ஒரு என் மேலே இருக்கக்கூடிய கருணையினால் எல்லாரும் அப்படி சொல்லுவாங்க சாமி அப்படின்னு சொன்னார். அதுதான் சிறு தொண்டருடைய சிறப்புங்க. அதனால தான் சாமி அங்கேருந்து அவர் வீட்டுக்கு வந்தார். இல்லைன்னா நம்ம வீட்டுக்கெல்லாம் வரவா போகிறார். ஏன் கைலாயத்திலிருந்து யார் வீட்டுக்கு வந்தார் பார்த்தீங்களா? வந்தோன்னே எப்படி கேட்டாருங்க? தொண்டனாருக்கு என்னாலும் சோரளிக்கும் வண்டார் பூந்தாரான் மனையில் உள்ளாரோன்னார். தொண்டனாருக்கு அது அடியார்களுக்கு. அது ஒரு நாளைக்கு 2 நாளைக்கெல்லாம் இல்லை. தொண்டனாருக்கு என்னாலும் சோரளிக்கு வண்டார் பூந்தாரான் மனையில் உள்ளாரோ அப்படின்னா. அங்கேருந்து கைலாயத்திலிருந்து வந்தவர் ஒவ்வொரு வீடாக கேட்டுகிட்டே போனாராம். சிறு தொண்டர் வீடு எங்கே, சிறு தொண்டர் வீடு எங்கேன்னு கேட்டுகிட்டே போனார். கைலாயத்திலிருந்து வந்தார் சாமிக்கு சிறு தொண்டர் வீடு தெரியாதா என்ன? அப்படியல்ல, எல்லாரும் அப்படி ஒருத்தர் இங்கே இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணுமா, சாமியினுடைய விருப்பம். ஆமாம், அதான்
பெருமான் எதுக்காக வர்றாரு? தொண்டரை விளக்கம் காண. முதல் சரியத்திலே வந்துடுது இல்லையா? தொண்டரை விளக்கம் காண நன்னெறி இதுவாம் என்று ஞாலத்தோர் விரும்பியுய்ய. திருநீலகண்ட நாயனார் பணத்திலே சொல்லிட்டார். அதனால் எல்லாத்துக்கும் தெரியணும்னு சாமி நினைக்கிறார். அதனால் சிறு தொண்டர் வீடு, இங்கே சிறு தொண்டர் கண்டாரை சிறு தொண்டர் மனைவினைவி கடிதணைந்து தொண்டனாருக்கு என்னாலும் சோரளிக்கும் வண்டார் பூந்தாரான் மனையில் உள்ளாரோன்னு கேட்டார். அதான் அதனால் அவருக்கு அந்த பணிவு இருந்தது, அடியார்கள் மேலே பக்தி இருந்தது இல்லையா? அதனால் அவர் வந்தார். அதான் திருவடி நீரனை பூசு செந்தாமரையன் பூவார் கடந்தையில் தூங்கானை மாடத்தையும் புண்ணியனே என்று சொல்கிறார். கடைசி அடுத்தது என்ன கேட்குறாரு? அதான் சிறு தொண்டர் அப்படிங்கிறது அதான் சொன்ன வந்து தொண்டர்களில் சிறுவன், எல்லாத்துக்கும் கடையான தொண்டன் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணம் நமக்கு எப்பொழுதும் இருக்கணுங்க. நான் தான் இருக்கிறதுலே பெரிய தொண்டன் அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்கக்கூடாது. ஆமாம், நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்ல பக்கம் வரணுன்னா ஐயா பேசுனதை கொஞ்சம் எல்லோரும் கேளுங்க. நம்ம திருச்சிராப்பள்ளி ஐயா பேசுனதை அந்த ஆடியோ எல்லாத்துக்கும் போட்டு விட்ருக்குறோங்களா நம்ம இல்லையா? ஐயா பேசுனதை கொஞ்சம் கேளுங்க, பக்குவம் வரலைன்னா கூட வரும். ஆமாம், தன்னை எப்படி பேசியிருக்கிறார் அப்படிங்கிறது மாதிரி தான் பேசியிருக்கிறார். இந்த பாட்டில் பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி தான் ஐயா பேசியிருக்கிறார், பதிவு பண்ணி அனுப்பிச்சிருக்கார். நாமெல்லாம் திருந்தணுங்கிறதுக்காக அவர் பேசினாருன்னு நம்ம வந்து அதை மகிழ்ச்சி அடையக்கூடாது, நம்ம திருந்துறதுக்காக அவர் அப்படி அனுப்பிச்சிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்கு. பிணிநோய் பிணிப்பாகிய உடலும் அதனுள் தொழுநோய் போன்ற கலந்த சமணத் தொடக்கம் குறித்தது உடன்மேல் பழிகளக்கும் தகுதியற்றவனாயினும் வந்தடைந்த தொண்டனை காவல் புரிந்து வாழ வைக்காமல் நீத்துவிட்ட பலி உன்மேல் சாரும் என்று சொல்லி சொல்கிறார். காதல் செய்வார் தேவநாதலின் என்று சொல்லி திருவடி நீர் என்னை பூசு அப்படின்னார். அருள் நிறையின் அடையாளமாகிய திருநீற்றை என்னை பூசும்படி செய் என்று சொல்லி திருநீர் பூசுறது ஒரு சிறப்பு இல்லைங்களா? அதே மாதிரி அடுத்தது என்னை ஏன்று கொள்ளாய் அப்படின்னார். என்னை ஏன்று கொள்ளாய் கடைசி பாட்டில் சொல்கிறார் பாருங்க, 3வது பாட்டில். கடவும் திகிரி கடவாதொழிய கையிலையுற்றான் படவும் திருவிரலொன்று வைத்தாய் பனிமால் வரை போல் இடவம் பொறித்து என்னை ஏன்று கொள்ளாயிருஞ்சோலை திங்கள் தடவும் கடந்தையுள் தூங்கானை மாடத்து எம் தத்துவனே. இடவம் பொறித்து என்னை ஏன்றுகொள் அப்படின்னார். இடவம் முதல்ல என்ன கேட்டார்? மூவிலை சூலம் கேட்டார், திருநீர் கேட்டார், இப்போ இடவம் கேட்குறாரு. இது 3 வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க சைவர்களுக்கு. அந்தன் வெள்ளிமால் வரை 2ஆம் என அணைந்தோர் சிந்தை செய்திட செங்கன்மால் விடை அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த கருத்தை விளக்குவதாம் வெள்ளை நிறமாக உருவம் பற்றி எழுந்த ஓமம் என்று சொல்லி சொல்லாருங்க. இடவம் பொறித்து என்னை, ஆமாம், மால்வரை போல் இடவம் பொறித்து தாய் பனிமால் வரை போல் இடவம் பொறித்து என்னை ஏன்றுகொள் என்று சொல்லி ஏன்றுகொள்ளுதல் ஏற்றல் இத்திருப்பாட்டுக்கள் 3ஐயும் யாவரும் பயின்று விண்ணப்பித்து பயனடையத்தக்கார் என்று சொல்லி சிவகோணிய உரையில் எழுதியிருக்கிறார். தலவிசன் இது பெண்ணாகடம் எனப்படும். பெண்ணுன்னா தேவகன்னியர். என்று சொல்லுவது காமதேனு வழிபாடு செய்ததுங்க. கடம் என்று சொல்வது வெள்ளை யானை. அப்போ தேவகன்னியர்கள் வழிபாடு செய்தது, காமதேனு வழிபாடு செய்தது, அதே மாதிரி வெள்ளை யானை பூசித்து பேர் பெற்ற தலம். அதனால் அதுக்கு பேர் பெண்ணாகடம் என்று சொல்லி சொல்கிறாங்க. இவர்கள் பூசித்து பேர் பெற்ற தலமாதலின் இப்பெயர் பெற்றது. புல்லிருக்கு வேலூர் என்பது போல் புல்லு இருக்கு வேதம். புல்லுங்கிறது அந்த பறவை வழிபாடு செய்தது இல்லையா, கழுகு வழிபாடு செய்தது. இருக்கு என்று சொல்வது வேதம் வழிபாடு செய்தது. இருக்கு வேலூர் அப்படின்னு சொல்லி அதுக்கு புல்லிருக்கு வேலூர் அப்படின்னு சொல்லுவது போல் இங்கே வந்து இந்த சொல்கிறாங்க. இப்படி தூங்கானை மாடம் என்ற கோயிலின் பெயர் அதன் அமைப்பினால் போன்ற பெயர். ஒரு யானை படுத்திருப்பது போலும் வடிவாக திருக்கோயில் அமைக்கப்பட்டுள்ளது காணலாம். அந்த திருக்கோயிலுடைய வடிவம் எப்படி இருக்குன்னா ஒரு யானை படுத்திருக்கிறது போல அமைந்திருக்கும். கோயிலின் முன்புறம் யானையின் முகம் போல் உயர்ந்தும் பின்புறம் யானையின் பின்பாகம் போல பருத்து வட்ட வடிவமாயும் அமைந்துள்ளது. இதனை வந்து கடந்தை தடங்கோயில் என்பது பிள்ளையார் தேவாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கடந்தை தடங்கோயில் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது கர்ப்ப கிரகத்தினை சுற்றி 3 சாளரங்கள் உள்ளன. இது கோயிலின் சிறப்பு அமைதி. அருபான்மும்மை நாயன்மார்களில் கைதடிந்த வரிசிலையான் என்ற போல கலிக்கம நாயனார் அவதரித்த பதிங்க. அது ரொம்ப முக்கியம். அதாவது நீர் வார்க்கிற பொழுது கையை வெற்றார் இல்லையா, அந்த கைதடிந்த வரிசிலையான் கலிக்கம்பன் கலையநாயனார் அவதரித்த ஒரு பதி. இன்னொன்று மெய்கண்ட தேவநாயனாருடைய ஒரு
அப்போ அச்சுத கலப்பர் வாழ்ந்த ஊர் அதுங்க. மெய்கண்ட தேவநாயனார் அவதரித்தது அவர் அம்மாயி வீட்டில் தானே குழந்தை பிறந்திருக்கும். அது வெண்ணெய் நல்லூராக இருக்கலாம். ஆனால் அவருடைய அப்பாவுடைய ஊர் அச்சுத கலப்பாளருடைய ஊர் இந்த தூங்கானை மாடம் என்று சொல்லுவது. களிக்கம்ப நாயனார் தொண்டு செய்து பேறு பெற்ற தலம். திருநாவுக்கரசு நாயர் விண்ணப்பித்தபடி ஒரு சைவ சித்தாந்த சந்தான பரமாச்சாரியாரை மெய்கண்ட தேவநாயன் தந்தையார் அச்சுத கலப்பாளர் வாழ்ந்த திருத்தலம். சைவ சந்தான ஆச்சாரியார் ஒருவரான மறைஞான சம்பந்தர் அவதரித்த தலம். மறைஞான சம்பந்தர் அவதரித்த தலமும் இந்த தலம்தான். உமாவதி சிவாச்சாரியருடைய குருநாதர் மறைஞான சம்பந்தர் அவதரித்தது. அருணேந்திர சிவாச்சாரியருடைய மாணவர், அப்புறம் உமாவதி சிவாச்சாரியருடைய குருநாதர். மாணவருக்கும் பெருமை, குருநாதருக்கும் பெருமை. இன்னாருடைய மாணவர் அப்படின்னா அந்த ஆசிரியருக்கும் பெருமையாக இருக்கும்னா அதே மாதிரி மாணவருக்கும் பெருமையாக இருக்கும். அது மாதிரி சுவாமியினுடைய பெயர் சுடற்கொழுந்துநாதர். அப்புறம் அம்மையினுடைய பெயர் கடந்தை நாயகி என்று சொல்லி குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இது விழுப்புரம் திருச்சிராப்பள்ளி செல்லக்கூடிய பகுதியில் பெண்ணாகடம் என்று சொல்லக்கூடிய ரயில் நிலையத்திலிருந்து செல்லக்கூடிய ஒரு பதி என்று சொல்லி விருத்தாச்சலத்துக்கு தென்மேற்கில் 11 நாளிகை வழியில் செல்லக்கூடியது என்று சொல்லி இதுக்கு குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த திருப்பாட்டு அடுத்த திருப்பாட்டு 14. எத்தனாவது பாட்டுங்க? 152. 152 பார்க்கணுங்களா? நீடுதிரு தூங்கானை அப்படிங்கிறதா? நீடுதிரு தூங்கானை மாடத்து நிலவுகின்ற ஆடகமேறு சிலையான் அருளாலோர் சிவபூதம் மாடொருவர் அறியாமே வாகீசர் திருத்தோலில் சேடுயர் மூவிலை சூலம் சினைவிடையின் உடன் சாத்த கேட்டார் சாமிகிட்ட. சாமி இப்போ ஒரு சிவபூதத்தை அழைத்து அந்த சிவபூத கணங்கள் இப்போ நாவுக்கரசு பெருமானுக்கு யாருக்கும் தெரியாது, எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனால் அந்த இலச்சனை மட்டும்தான் பறிக்கப்படுது. யாருடைய கண்ணுக்கும் அது தெரியலையா, அதாவது யாரும் அறியாது அப்படின்னு சொல்கிறாருங்க. நீடுதிரு தூங்கானை மாடத்து நிலவுகின்ற ஆடக மேரு சிலையான் அருளாலோர் அப்படின்னா, அதாவது திருநீடும் தூங்கானை மாடத்தில் நிலவும் பொன் மேருமலை வில்லாகுடைய பெருமானாரது திருவருளினால் ஒரு சிவபூதமானது பக்கத்தில் ஒருவரும் அறியாதபடி திருநாவுக்கரசருடைய திருத்தோள்களில், அந்த திருநாவுக்கரசு நாயனாருடைய திருத்தோள்களில் ஒளியான் மிகுந்த மூவிலை சூழக்குரியனை சினவிடை குறியோடும் சாத்திட என்று சொல்லி மூவிலை சூழம் அப்புறம் விடை ரெண்டையும் பறிக்கப்பட்டது என்று சொல்லி இந்த ஒரே பாட்டில் சொல்கிறாருங்க. விளக்க உரையை 16, 17. திருநீடனர் மெய்கண்ட தேவநாயனாரும் மறைஞான சம்பந்தரும் அவதரிக்கவும் சைவ மெய்த்திருவை வளர்க்கவும் காரணமாக இருந்ததும் கருதுக என்று சொல்லி திருநீடு என்று சொல்லி இந்த பாட்டில் சொல்கிறார். திருநீடு நீடு திருத்தூங்கானை மாடம் அப்படின்னா திருநீடு அப்படின்னு சொல்லி பொருளுங்க. சிவபூதம் அப்படின்னா சிவகணங்கள் ஒன்றாகிய பூதம். இவை சிவபெருமான் ஏவல் வழி எல்லாம் செய்ய வல்லன. பூதங்கள் குண்டையூர் கிளாருக்கு இறைவன் தந்த நெல்மலை முழுவதும் திருவாரூரில் பறவையார் மாளிகை வீதியில் சேர்த்ததும் ஆளுடைய பிள்ளையாருக்கு முத்து பல்லக்கு கொண்டு தந்ததும் அவருக்கு உளவாக்கிளை கொண்டு தந்ததும் முதலிய வரலாறுகள் காண்க. இதெல்லாம் சிவபூத கணங்கள் தான் கொடுத்தது. முத்து சிவிகை கொண்டு கொடுத்தது. குண்டையூர் கிளாருக்கு அந்த நெல்மலையை திருவாரூர் வீதியில் பறவைநாச்சியாருடைய மாளிகை இருக்கக்கூடிய வீதியில் சேர்த்தது. அப்புறம் ஆளுடைய பிள்ளையாருக்கு முத்துப்பந்தல் கொடுத்தது. எல்லாமே சாமி எப்படி செய்கிறார்? சிவபூத கணங்களை வைத்து தான் செய்கிறார். அந்த சிவபூத கணங்கள் தான் இவருக்கு மாடொருவர் அறியாமை பூதங்களும் அவை சிவன் ஏவலில் தொழில் செய்வதும் பிறர் கண்ணுக்கு புலப்படாது. பாருங்கள், நம்ம கண்ணுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது, யார் கண்ணுக்கும் தெரியாது. அப்படி யாருக்கும் தெரியாத தொழிலின் பயன் மட்டும் புலப்படும் என்க ஆன்மாக்களின் பக்குவ வேதம் நோக்கி அவர்க்கேற்றபடி அருளுவன் சிவன் என்பது துணிவு. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கிடைக்காது. அது அவங்களுடைய பக்குவத்துக்கு ஏற்றாறு போல தான் கிடைக்கும் என்று சொல்லி சொல்கிறார். அடுத்த திருப்பாட்டில் ஆங்கவர்தம் திருத்தோலில் ஆர்ந்த திரு இலச்சரையை தாம் கண்டு மனம் கழித்து தம்பெருமான் அருள் நினைந்து
தூங்கருவி கண்பொழிய தொழுது விழுந்தார்வத்தால் ஓங்கிய சிந்தையராகி உய்ந்து ஒளிந்தேன் என எழுந்தார். உய்ந்தொழிந்தேன் என எழுந்தார். அப்படியா? பெருமானை கேட்ட உடனே அது கிடச்சதுன்னா எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. நான் உய்ந்தொழிந்தேன் என எழுந்தார் என்று சொல்லி பெருமான்கிட்ட எனக்கு உய்வு கிடைத்தது என்று சொல்லி நாவுக்கரசு பெருமான் அப்படியே மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்கிறார். இப்போ அங்கே அவர் தம்முடைய திருத்தோள்களில் நிறைந்த திருமுத்திரைகளை கண்டு மனமகிழ்ந்து, பறிச்சதெல்லாம் தெரியாது, அந்த முத்திரை மட்டும்தான் இப்போ அவருக்கு தெரியுது. யாரோ என்னமோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா? ஆனால் அந்த உருவத்தை எல்லாம் அவரால் பார்க்க முடியலை. நாவுக்கரசு பெருமான அந்த உருவத்தை பார்த்தார்னு எங்கேயும் சொல்லப்படலை. ஆமாம், தம்முடைய திருத்தோளில் நிறைந்த திருமுத்திரைகளை கண்டு மனமகிழ்ந்து தம் பெருமானாரது திருவருளை நினைந்து, அப்படியே பெருமானுடைய திருவருளை நினைந்து இடைவிடாது வரும் அருவி போல கண்கள் நீரை பொலிய தொழுது நிலத்தில் விழுந்து மிக்க ஆசையால் நிரம்பி மேல் எழுந்த சிந்தையராகி நான் உய்ந்தேன் என்று கூறி எழுந்தனர் என்று சொல்லி இப்போ தான் நாவுக்கரசு பெருமானுக்கு ஒரு முழுமையான ஒரு நிலை வந்திருக்குது. அவர் நினைச்ச மாதிரி இந்த உடம்பு வந்து தீட்டு நீங்கியது அப்படிங்கிற எண்ணம் இப்போ தான் அவருக்கு வந்திருக்கு. பெருமானே அதை செய்கிறார். ஆமாம், ஆங்கு அப்போது அந்த தோலில் அங்கு தோலில் என்றும் ஆங்கு கண்டு என்றும் சொல்லி தம் திருத்தோளில் தாம் கண்டு லட்சணை பொறிக்கப்பட்ட இடம் தம்முடைய தோள்களாதலையும் பொறித்த லட்சணைகளையுமே தாம் கண்டாரன்றி பொறித்த பூதத்தனையும் பொறிக்கும் செயலனையும் தாமும் கண்டிலர். இது பாருங்க, என்னமோ வந்து பார்க்குறாரு, அந்த இது இருக்குது. ஆனால் எப்படி பறிச்சது அப்படிங்கிறதெல்லாம் அவரும் கூட பார்க்க முடியல. ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் சாமி வந்து யார் கொடுத்த பாலை உண்டான்னு சொல்லி சிவபாதகிருதியர் கேட்குறாரு. கேட்க உடனேயே சொல்கிறார், செம்மை பெரு எடுத்த திரு தோடு செவியன் எனும் மெய்மை மொழி திருப்பதிகம் பிரம்மபுரம் மேவினார் தம்மை அடையாளங்களுடன் சாற்றி, அடையாளத்தையெல்லாம் சொல்கிறார். அந்த பதியத்தில் வருது இல்லைங்களா? தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளங்க எல்லாமே சொல்கிறாரு. ஆனால் அவர் கண்ணுக்கு அது தெரியல. ஆமாம், காட்டுறாரு, இப்படி காட்டுறாரு இல்லையா? ஆனால் திருத்தோணி சிகரத்தை பார்த்து காட்டுறாரு. ஆனால் சிவபாதகிருதியர் கண்ணுக்கு அது தெரிஞ்சுதானே தெரியல. பிள்ளையாருடைய கண்ணுக்கு மட்டும் தெரியுது. பிள்ளையார் கண்ணுக்கு தெரியுது, அவரை ஈன்ற தந்தையாருடைய கண்ணுக்கு அது தெரியல. அதுதான் அருளாளர்களுடைய ஒரு நிலை. யாருக்கு வேணாலும் பெருமான் எப்படி வேணாலும் அருள் செய்வார் அப்படிங்கிறது இந்த ஆட்பாலவர் கருளும் வண்ணமும் ஆதிமான்பும் கேட்பான் புகில் அளவில்லை கிழக்க வேண்டாம் அப்படிங்கிறது அதுதான். ஏன்னா பக்குவம், நான் பிள்ளையாருடைய நிலை வேறு, அப்பாவுடைய நிலை வேறுங்க. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் அவங்களுடைய பிள்ளை தானே, அப்பாவுக்கு தெரியாதா அப்படின்னா பார்க்கலை, அவரால் பார்க்க முடியலை. அப்போ நாவுக்கரசு பெருமானுக்கு பறித்தது மட்டும்தான், அந்த சின்னம் மட்டும்தான் பார்க்கிறாரே ஒழிய பறித்ததை அவர் பார்க்கலை. ஆமாம், நமக்கெல்லாம் போட்டு ரத்தம் வந்து அதுக்கு அதெல்லாம் ஒரு உரைப்பு அடியார்களுக்கு பறிக்கிற வாய்ப்பு இருக்கிறவங்க பறித்தாங்க, வாய்ப்பு இல்லாதவங்களும் பரவாயில்ல, அதை பற்றி ஒன்றும் தவறில்லை. பறிக்கலினாலும் ஒன்றும் தவறில்லை. தம்பெருமான் அருள் நினைந்தோனார். ஆமாம், தமக்கு உரிமையாகிய தலைவராதலின் விண்ணப்பம் கேட்டவுடன் அருளினை நல்கினார் என்று திளைத்தனர். விண்ணப்பம் கேட்டவுடனே சாமி வந்து செஞ்சிட்டார். தூங்கருவினை இடையராது வரும் அருவி போல கண்ணீரை அருவி போன்று தன்னை அருவி என்றார் என்று சொல்லி எப்பொழுதும் நாவுக்கரசு பெருமானுடைய கண்களில் நீர் வந்து கொண்டே இருக்கு இல்லையா? ஆமாம், இதுக்கு இன்னும் சொல்லவா வேண்டும்? ஆமாம், எப்பொழுதும் பெருமான் தூய வெந்நீர் துதைந்த பொன்மேனியும் தாழ்விடும் நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் நைந்துருகி பாய்வது போல் அன்பு நீர் பொழிகண்ணுனர். அப்படியே அருவி பாய்வது போல சிந்தை இடையரா அன்பும் திருமேனிதனில் அசைவும் கந்தை மிகையாம் கருத்தும் கை உளவாரப்படையும் வந்திலி கண்ணீர் மலையும் இல்லையா? மார்வார பொலிகண்ணீர் மலைவாரும் திருவடியும் மதுரவாக்கில் சொல்கிறார் இல்லையா? அப்போது 3 வேடத்துலையுமே என்ன சொல்கிறாருன்னா அந்த கண்ணீர் மலையை தவறாது சொல்கிறார். இதே கண்ணீர் மலை அவருக்கு இதே மாதிரி எங்கே வந்தது? கண்ணப்ப நாயனாரை வழிபாடு செய்கின்ற பொழுது வந்தது. மலைச்சிகர சிகாமணியை மருங்குறம் முன்னே நிற்கும் சிலை தடக்கை கண்ணப்பர் திருப்பாதம் சென்றிறைஞ்சி எப்படி விழுந்துதான் கண்ணீர்? அழைத்து விழும் நீரருவி ஆகத்து பாய்ந்திலையன்னார். அழைத்து விழும் நீர் அப்படியே அலையாக விழுந்து தான் கண்ணீர். யார்? நாவுக்கரசு பெருமானுக்கு. அழைத்து விழும் கண்ணருவி ஆகத்து பாய்ந்திலைய அது நல்ல அடுத்த வரி நல்ல வரியாக வரும். அப்படி போய் ஒரு பக்கமாக ஒதுங்கி நின்னாராம். ஆமாம், சிலை தடக்கை கண்ணப்பர்னு அந்த பாட்டு ஆரம்பிக்கும் பாருங்கள்.
சிலைத்தடக்கை கண்ணப்பர் திருப்பாதம் சென்றிறைஞ்சி, அப்புறம் அழைத்து விழும் கண்ணருவி ஆகத்து பாய்ந்திலைய அப்படின்னு சொல்லி வரும். எத்தனாவது பாட்டுனா ஒரு 300 பாட்டுக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு வரி தான் தெரிய மாட்டேங்குது. மலை சிகர சிகாமணிய மருங்குறம் முன்னே நிற்கும் சிலைத்தடக்கை கண்ணப்பர் திருப்பாதம் சென்றிறைஞ்சி அழைத்து விழும் கண்ணருவி ஆகத்து பாய்ந்திலைய. அடுத்த வரி என்னங்க? தலை குவித்த கையினராய் தாழ்ந்துபுறம் போந்தணைந்தார். அதுதான் நினைவுக்கு வரல எனக்கு. தலை குவித்த அப்படியே கண்ணருவியோட தலை 2 கையை எடுத்து தலை மேலே குவித்து கொண்டு தாழ்ந்துபுறம் போந்தணைந்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் இந்த இடத்த சொல்லுவார். அப்போ நாவுக்கரசு பெருமான் எப்போ சைவத்துக்கு வந்தாரோ அப்போ வந்த கண்ணீர் மலை கொஞ்சம் கூட ஓயவே இல்லை. எப்பொழுதும் அப்படி கண்ணீர் மலையோடவே இருக்கக்கூடியவர் நாவுக்கரசு பெருமான். எல்லா இடங்கள்லையும் அப்படி தான் சொல்லு. கண்ட ஆனந்த கடலினை கண்களால் முகந்து கொண்டு இல்லையா, எங்கள் நம்முடைய திருவையாறில் சொல்கிறார் இல்லையா, அப்படி எப்பொழுதும் அந்த கண்ணீர் அருவியோடவே இருந்தவர் நாவுக்கரசு பெருமான். அடியார்களை கண்டாலும் கண்ணீர், பெருமானுடைய திருவருளை கண்டாலும் கண்ணீர். இதுதான் 2 பேரிடத்திலே அன்பு வைத்திருந்தார் நாவுக்கரசு பெருமான் அப்படிங்கிறதுக்கு தான். அதே மாதிரி நம்முடைய பிள்ளையாரும் அப்படி தானே கண்ணப்பரை பார்த்து என்ன சொல்ல, வள்ளி பரிந்தளித்த அந்த ஞானசம்பந்த பெருமான் நிலை சொல்லுகின்ற பொழுது அந்த என்ன சொல்லுவார்னா, அருமையான அந்த இடம் அது. ஞானவார் அமுதம் உண்டார் பள்ளத்தில் உருவுணவோல் பாய்ந்திலிய அப்படிம்பார். பள்ளத்தில் உருவுணவோல் பாய்ந்திலிய என்று சொல்லி அங்கேயும் அதே மாதிரி தான் சொல்கிறார். நான் ஞானசம்பந்த பெருமானுக்கும் காலத்தில் அப்படியே கண்ணீர் மலை வருது. நாயனாருடைய அன்பை நினைந்து அப்படியே கண்ணீர் மலை வருது. அப்படி இங்கே இதையெல்லாம் பார்த்து நாவுக்கரசு பெருமானுக்கு திருத்தோளில் தாம் கண்டு தம்பெருமான் அருள் நினைந்து என்று சொல்கிறார். ஓங்கிய சிந்தையாரென அடிமைத்தரத்தில் உயர்ந்து நிலைத்த மனத்தினரா ஆயினார். இருமாந்திருப்பெண்களோ ஈசன் பல்கணத்து எண்ணப்பட்டு. நமக்கு இருமாப்பு இருக்கணும். எப்படி இருக்கணும்? நான் சிவபெருமானுடைய அடியார் அப்படிங்கிற இருமாப்பு தான் இருக்கணுமே ஒழிய தலக்கணம் இருக்கக்கூடாது. இருமாப்புங்கிறது வேற, தலைக்கணங்கிறது வேறு இல்லையா. நான் சிவபெருமானுடைய அடியார் அப்படிங்கிறதுல ஒரு இருமாப்பு இருக்கணும். அதுதான் அப்பர் சாமி சொல்ல, இருமாந்திருப்பெண்களோ ஈசன் பல்கணத்து எண்ணப்பட்டு சிறுமானேந்திதன் சேவடி கீழ் சென்றங்கு இருமாந்திருப்பெண்களோ அப்படின்னார். அது மாதிரி நாமார்க்கும் குடியல்லோம் என்ற நாயனார் திருவாக்கும் அத்தன் எனக்கு அருளியவார் ஆர்பெறுவார் அச்சோவே என்று சொல்லி நம்முடைய வாதவூரடிகளுடைய திருவாக்கும் என்ற திருவாசம் காண்க என்று சொல்லி இது ஏனை தாழ்ந்த இருமாப்பின் வேறு என்று குறிக்க ஆர்வத்தால் என்றார் என்று சொல்லி அந்த இருமாப்பு வேற, இந்த இருமாப்பு வேறு என்று சொல்லி சொல்கிறாருங்க. இப்படியெல்லாம் ஒழிந்தேன் என்பது உறுதிப்பாடு குறித்தது என்று சொல்லி அதை பார்த்த உடனேயே நான் உய்வு பெற்றேன் என்று சொல்லி நாவுக்கரசு பெருமான் தன்னுடைய திருமேனையில் அப்படியே அங்கங்கள் முழுக்க கண்ணீர் அருவி பாய அப்படியே 2 கையும் குவித்து கொண்டு இறைவனுடைய திருவருளை நினைந்து நான் உய்ந்தொழிந்தேன் என்று சொல்லி அங்கிருந்து அவர் அந்த தூங்கானை மாடத்தில் இருந்து பெருமானுடைய திருவருளை நினைந்து அங்கிருந்து திரு அறத்துறைக்கு போக போகிறார். அடுத்த வாரம் நம்ம சிந்திச்சுக்கலாம். என்றும் இன்பம் பெருகும் முயல்வினால் ஒன்று காதலி துள்ளமும் ஓங்கிட ஒன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். திருக்கூட்ட சிறப்பு பாடிடலாம்.